சார் ஆடியபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. கிளியர். வாய்ஸ் தெளிவா கேக்குதா? எஸ் சார். ஓகே. பில்டிங் ஃபைலர்ஸ் நேத்து சொல்லியிருப்பேன். இந்த பில்டிங் ஃபைலர்ஸ் லைட்டா ரிவிஷன் பண்ணி குடுத்துட்டு நான் இன்னைக்கு கிளாஸ் வந்து கண்டினியூ பண்றேன். அதாவது ஒரு வீடு கட்ட போறோம். வீடு மட்டும் இல்ல. எனி டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு உட்பட்டு தான் நீங்க கட்டணும். நீங்க பாட்டுக்கும் நமக்கு ஸ்பேஸ் இருக்குன்றதுனால கட்டிட முடியாது. எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு பிளாட் இருக்குன்னா, அந்த பிளாட்ல வந்து நீங்க வீடு கட்ட போறீங்க. இந்த வீடுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த பிளாட் ஏரியாவுல இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் நீங்க பில்டிங் கட்டக்கூடிய ஏரியான்னு இருக்கும். நான் வந்து குடுப்பேன் உங்களுக்கு. ஃப்ளோர் ஸ்பேஸ் இன்டெக்ஸ் தான் குடுப்பேன். அதுக்கடுத்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து கவர் ஆகும். உங்க பிளாட்டோட ஏரியா 200 மீட்டர் ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா, எவ்வளவு பெர்சன்டேஜ்குள்ள கவர் ஆகும். இல்ல 100 மீட்டர் ஸ்கொயருக்குள்ள இருக்கு அப்படின்னா, எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து நம்மளோட வீடு பில்டிங் ஏரியா கவர் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்ப இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து யார் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, இந்த பிளானிங் டவுன் பிளானிங் அத்தாரிட்டிஸ் ஓகே நகர திட்டமிடல் அதிகாரிகள் தான் இதுக்கான தனியா வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து என்ன சொன்னா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டிலேயும் நமக்கு தனியா வந்து நிறைய பில்டிங் பைலாஸ் வந்து குடுத்துருக்காங்க. சரி ஓகே. இது என்ன பண்ணுது அப்படின்னா, என்சூரிங் சேஃப்டி ஆஃப் த பப்ளிக். அதாவது பொதுமக்களுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா, ஃபர்ஸ்ட் பாதுகாப்ப குடுக்குது. த்ரூ ஓப்பன் ஸ்பேசஸ். அதாவது ஒரு வீடுனா, அவங்க குடுத்திருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல எடுத்தா தான் பிளானே அப்ரூவல் குடுப்பாங்க. அப்படி இல்லன்னா பிளான் அப்ரூவல் பண்ண மாட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. அப்போ ஒரு வீட்ல நம்ம பாட்டுக்கு கன்னா பின்னான்னு ஸ்பேசஸ் விடாமலாம் கட்ட முடியாது. மினிமம் இப்போ ஒரு இவ்வளோ மினிமம் இவ்வளோ சைஸ் ஆச்சும் குடுக்கணும் அப்படின்னா, இவ்வளோ சைஸ் குடுக்கணும். இங்க எங்கேயோ விண்டோஸ் வரணும் அப்படின்னா இங்க எங்கேயோ விண்டோஸ் வரணும். ஒரு டோர் குடுக்க போறீங்கன்னா மினிமம் இந்த சைஸ் குடுக்கணும், இந்த சைஸ் குடுக்கணும். அப்படி இல்லாட்டி ஏனா தானோன்னு கட்டிட்டு போயிருவாங்க. அப்போ ஒரு கதவுக்குள்ள நுழைஞ்சு விடுறவங்களுக்கு கூட கஷ்டமாயிரும். அந்த மினிமம் சைஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாட்டி. இல்ல ஒரு மினிமம் சைஸ் ரூம் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா, இந்த பொருளாதார வளர்ச்சியில எல்லாரும் என்ன செய்வாங்க? இவ்வளவு கம்மியான பட்ஜெட் பண்ணி குடுக்குறேன், அவ்வளவு கம்மியான பட்ஜெட் பண்ணி குடுக்குறேன்னு ஒரு மினிமம் ரூம் எவ்வளவு இருக்கணுமோ, அதை விட கம்மியா பண்ணி குடுக்குறேன்னு பண்ணி குடுத்து, பொதுமக்களுக்கு அதுவே நாளடைவுல வந்து பெரிய பாதுகாப்பா ஏற்படுத்திருவாங்க. அப்ப ஓப்பன் ஸ்பேசஸ் வந்து எவ்வளவு குடுக்கணும்? மினிமம் சைஸ் ஆஃப் ரூம்ஸ் எப்படி இருக்கணும்? அதுக்கடுத்து ஒரு மினிமம் ஹெட் ரூம் ஹைட்ஸ்னா எவ்வளவு இருக்கணும்? அப்ப மினிமம் ரூமுக்கு எவ்வளவு ஹைட் குடுக்கணும்? ஒரு பில்டிங்கோட ஹைட் எவ்வளவு இருக்கணும்? அதுக்கடுத்து ஏரியா லிமிட்டேஷன்ஸ் எவ்வளவு இருக்கணும்? ஒரு பிளாட் இருக்குன்னா, அது எவ்வளவு வந்து நீங்க பில்டிங் கவர் பண்ணணும்? அப்படிங்கிற எல்லா இதுவும் அதுல வந்து குடுத்திருப்பாங்க. இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, பில்டிங் பை லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு சிட்டி பிளேஸஸ்க்கு ஓகே. நகர திட்டமிடல் அமைப்புகள் இருக்கு. அதுக்கு பர்ட்டிகுலர் அதிகாரிகள் இருக்காங்க. இன்னும் பர்ட்டிகுலரா பேச போனோம்னா, டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர், டவுன் பிளானிங் ஆபீசர்ஸ், அதுக்கு மேல அசிஸ்டன்ட் டைரக்டர் பிளானிங் இது மாரி இருக்காங்க. ஓகே. அதுக்கடுத்து இதே வந்து ரூரல் ஏரியாஸ்ல கிராமப்புறங்கள்ல யார் வந்து பில்டிங் பைலான கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, டைரக்டரேட் பேர் ரெவென்யூ அத்தாரிட்டீஸ். ஓகேவா? ரெவென்யூ அத்தாரிட்டீஸ்ல இருந்து தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பேரிடர் மேலாண்மை துறையில இருந்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே. அதுக்கு அடுத்து டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஏரியாஸ் இருக்கு. ஒரு பில்டப் ஏரியா, பிளிந்த் ஏரியா, ஃப்ளோர் ஏரியா, கார்பெட் ஏரியா, சூப்பர் பில்டப் ஏரியா. பில்டப் ஏரியானா தெரியும். நீங்க பில்டிங் கட்டுறக்கூடிய ஏரியா தான் பில்டப் ஏரியா. பிளிந்த் ஏரியாங்கிறதுனா வால் ஏரியாவை உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிஎஸ்பிஎஸ் அதையும் சேர்த்தோம்னா அது பிளிந்த் ஏரியா வந்துரும். அதுக்கடுத்து ஃப்ளோர் ஏரியான்றது இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு G+3 இருக்கு. G+4 இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு கீழ வந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டுறீங்க. அப்போ உள்ளுக்குள்ள உள்ள ஃப்ளோர் ஏரியா பிளஸ் மேல வந்து 1200 பண்ணலாம். 1000க்கு தான் பண்றீங்க. சரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு. அப்ப அத கூட்டிக்கிறணும். அதுக்கு மேல ஒரு 700க்கு தான் பண்றீங்க. அத கூட்டிக்கணும். அதுக்கு மேல ஒரு 400க்கு தான் பண்றீங்க அப்படின்னா, எவ்வளவு ஃப்ளோர் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு மொத்த டோட்டல நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து கார்பெட் ஏரியா. ஒரு வீடு இருக்குன்னா, அந்த வீட்ல இருக்கக்கூடிய ரூம்ல எங்கெங்கன்னா நீங்க வந்து கார்பெட் விரிக்க முடியும். அது ஓப்பன் ஸ்பேசஸ் இருக்கும். வால நீக்கிட்டு அப்படின்னு பாருங்க. அது முக்கியமா கிச்சனு, பெட்ரூமு, லிவிங் ரூமு, ஹாலு, பாத்ரூமு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எடுத்துக்கிறோம். தேவையில்லாம நம்ம வந்து ஒரு காரிடாரோ, ஆ இல்ல வந்து ஸ்டேர்கேஸோ, இல்ல லிஃப்ட்டோ இந்த மாதிரியான விஷயங்கள எடுத்துக்க கூடாது கார்பெட் ஏரியாவுல. சூப்பர் பில்டப் ஏரியானா என்ன அப்படின்னா, முக்கியமா வந்து அபார்ட்மெண்ட்ஸ்லலாம் இத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா, உங்க பிளாட் வந்து கிட்டத்தட்ட ஆ 2 பெட்ரூம் கால் கிச்சன் இருக்கு. ஆ 2 பிஹெச்கே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து உங்களுக்குன்னு ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்கியிருக்கீங்க. அப்ப இத தவிர்த்து நீங்க அந்த அபார்ட்மெண்ட்ல உங்கள மாரி 11 பேர் வாங்கியிருக்காங்க. நீங்க வந்து பார்க்கிங் எல்லாரும் பொதுவா தான் யூஸ் பண்ணுவீங்க. லிஃப்ட் எல்லாரும் பொதுவா தான் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்து வந்து இதே மாரி ஸ்டேர்கேஸ் எல்லாரும் பொதுவா தான் பயன்படுத்துவீங்க. அப்ப என்ன பண்ணியிருப்பாங்க அந்த அபார்ட்மெண்ட் அப்டின்னா, உங்களுக்கு அந்த பிளாட் சேல் பண்ணும்போதே ஒரு பெர்சன்டேஜ் வந்து அந்த டீட்ல போட்டிருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல போட்டிருப்பாங்க. சேல்ஸ் டீட்ல போட்டிருப்பாங்க. அப்ப 20% உங்களுக்கு, இன்னும் 20% வந்து பக்கத்துல உள்ளவருக்கு அப்படின்னு அந்த பிளாட் நம்பர் எழுதி அவங்களும் குடுத்திருப்பாங்க. அப்ப நீங்க தான் பொதுவா அத மெயின்டனன்ஸ் பண்ணிக்கிறணும். நீங்க தான் பொதுவா வந்து நிர்வாகம் பண்ணிக்கிறணும். எல்லாமே நீங்க தான் பார்த்துக்கணும். அதுதான் சூப்பர் பில்டப் ஏரியான்னு சொல்லுவாங்க. சார் கிளியர்? உங்களுக்கு சொந்தமா இருக்கும். ஆனா உங்களுக்கு மட்டும் சொந்தமா இருக்காது.
அதோட சேர்த்து மீதி இருக்கக்கூடியதையும் சேர்த்துக்கலாம். அப்ப சூப்பர் பில்டப் ஏரியானா ஜஸ்ட் லிஃப்ட் இல்ல ஆபீஸ் ஸ்டார் கேஸ் இது ஓகேமா அப்படின்னா அதை வந்து எடுத்துக்க கூடாது. அதோட சேர்த்து நீங்க வாங்குற பிளாட் நீங்க தானே ஃபுல்லா யூஸ் பண்ணிக்க போறீங்க. சார் கிளியர்? ஓகே. எஸ் சார். ஓகே. எஸ் சார். இப்ப இந்த பில்டப் ஏரியாவுல என்னென்ன சார் கவர் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இன்க்ளூடிங் இது நாட் இன்க்ளூடிங் குடுத்துருக்கேன். இப்ப நான் பில்டப் ஏரியானா, பில்டிங் ஒரு பிளாட்ல எங்கே வருதோ அதான் பில்டப் ஏரியா. இதுதான் உண்மையான விளக்கம். இருந்தாலும் அதுல இண்டிவிஜுவலா ஒவ்வொன்னா சேர்த்திருக்காங்க. இப்ப பில்டிங்கே கவர் ஆகுதுன்னா, ஸ்டேர்கேஸ் அதுல கவர் ஆகுதா? அப்ப கவர் ஆகும். ஸ்டேர்கேஸ் கவர் ஆனாலும், ஏன் இண்டிவிஜுவலா வந்து ரேம்ப், ஸ்விம்மிங் பூல், பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ், பீம், காலம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அந்த டோட்டல் பில்டிங் கவர் ஆகுதுன்னு நம்ம பேசிட்டு போயிடுவோம் டெஃபனேஷன்ல. ஆனா இண்டிவிஜுவலா வந்து எது சேர்க்கணும், எது சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்டேர்கேஸ் டோட்டல் பில்டிங்ல கவர் ஆகுதான். ஆனா அது ஸ்டெப்ஸ்ன்னு அதுல கவர் ஆகாது. அப்படிங்கிற விஷயம் தெரியணுங்கிறதுக்கு தான் எது இன்க்ளூடட், எது நாட் இன்க்ளூடட் குடுத்துருக்கு. அப்ப இன்க்ளூடட்ல பேஸ்மெண்ட் இன்க்ளூட் ஆகும் பவுண்டேஷன்னா, அதுக்கு பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்க்ளூட் ஆகும். ஹாஸ்பிட்டல் ரேம்ப்னா பில்டிங்கோட பில்டப் ஏரியால கவர் ஆகும். ஸ்விம்மிங் பூல்ஸ் கவர் ஆகும். ரிசர்வேயர்ஸ்க்கு கவர் ஆகும். ஒரு இண்டஸ்ட்ரியல் கட்டுறாங்கன்னா சிம்னி கவர் ஆகும். அதுக்கடுத்து வாட்டர் பியூரிஃபிகேஷன் பிளான்ட் வந்து கவர் ஆகும். அது எதாவது கவர் ஆகாது அப்படின்னா, நாட் இன்க்ளூடட் பில்டிங் கவர் பில்டப் ஏரியால சோப் பீட்டு, மேன்போர்டு, வாட்டர் டேங்க், ஸ்டெப்ஸ் இதெல்லாம் கவர் ஆகாது. க்ளீன் ஏரியானா என்னன்னா, இப்பதான் சொன்னேன். உங்களுடைய வால் ஏரியாவையும், உங்களுடைய அந்த கார்பெட் ஏரியா சொல்லுவோம்ல, அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸ கவர் பண்ணிக்கிறோம். அப்ப பிங்க்ங்கிறது நம்ம எது எது எடுத்துக்கிறோம், எது எது எடுத்துக்க மாட்டோமா, நம்ம ஸ்டேர்கேஸ் தான் எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து ஏரியா வால் வந்து எடுத்துக்கிறோம் ஃப்ளோர் லெவல்ல. ஓகேவா? டோட்டல் பிளிந்துக்கு பிளிந்துக்கு சுத்தி போட்டிருக்கோம்ல, அந்த டோட்டல் பிளிந்துக்கு எல்லா இதுக்குமே வால் ஏரியா பிளஸ் அந்த ரூம் ஏரியா கிளியர் ஸ்பேஸிங் எடுத்துக்கிறோம். ஆனா அந்த எப்பயும் வீட்டை விட்டு வெளில கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆயிரும். அந்த பிளிந்த் போட்டிருக்கோம்ல, அந்த பிளிந்த் லெவல்ல வந்து கொஞ்சம் வீட்டுல சுத்தி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். பாத்திருக்கீங்களா? சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? கிட்டத்தட்ட ஒரு எஸ் சார். 30 to 40% ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்க பாருங்க வீட்டை சுத்தி. அது அது அந்த அந்த ஆப்செட்னு சொல்லுவாங்க. பிளிந்த் ஆப்செட்னு சொல்லுவாங்க. அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். அதாவது குளோபல் சேர்க்கக்கூடாது பிளிந்த் ஏரியாவுல. அதுக்கடுத்து நாட் இன்க்ளூட் எதை சேர்க்கக்கூடாது அப்படின்னா, பால்கனி சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு தியேட்டர்ஸ், அசெம்பிளி ஹால், இல்ல ஆடிட்டோரியம் இருக்கு அப்படின்னா, அதுல மினிமம் நம்பர்னா ஒரு ரூமுக்கு இவ்வளவு சீட்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி குடுத்துருப்பாங்க. அத தவிர்த்து நீங்களா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃபிட்டிங் குடுத்து, அத எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்களா வந்து எடுத்துக்கிட்டு ஒரு 50 சீட்டு குடுத்துருக்கீங்க அப்படின்னா, அதெல்லாம் உள்ளுக்குள்ள கணக்குல எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஒரு பிளாட்ஃபார்ம் வருதுன்னா, அந்த பிளாட்ஃபார்ம்ல மேல வந்து அந்த டெர்ரஸ்க்கு வந்து கவர் குடுக்கல, ரூப் ஃப்ளோர் கவர் குடுக்கல அப்படின்னா, ஆ வித்தவுட் கவர் டெர்ரஸ் எபோவ் ஃப்ளோர். கீழ பிளாட்ஃபார்ம் இருக்கும். அந்த டெர்ரஸ்ல வந்து சாரி மேல வந்து எந்த ஒரு கவரும் இருக்காது. ஃபோர்க்ஸ் இருக்காது. அப்ப அத வந்து என்ன செய்யணும்னா, இல்ல அப்படின்னா இங்க சேர்த்துக்கலாம். பெரிய பெரிய டோம் சர்க்குலரா இருக்கும்ல. ஒரு பில்டிங்ல ரூஃப் வந்து பிளாட்டா போகும். அந்த பிளாட்டா போடுறதே அப்படியே வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு இது மாரி குடுத்துருப்பாங்க. ஒரு சர்க்குலரா இப்படி கவுத்து வச்ச மாரி சர்க்குலரா இருக்கும். கவுத்து வச்ச மாரி சர்க்குலரா இருக்கும். பில்டிங்ல ரூஃப். பார்த்துட்டீங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதா? கிளியர்? பெரிய பெரிய ரிசர்ச் சென்டர்லலாம் இருக்கும். அங்கேயா பார்த்துட்டீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலாம் இருக்கும். இந்த மேல உள்ள ரூஃபே வந்து கண்ணாடி கிளாஸ்லயோ இல்ல வேற மெட்டீரியலோ எப்படின்னா ஒரு இது மாதிரி குடுத்துருப்பாங்க. நியூக்ளியர் ஃபேன் அணு உலைன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதான் டோம்ன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு வீட்டுக்கு மேல டவர் வருது அப்படின்னா டவர்லாம் செய்யக்கூடாது. ஆ ஒரு ஸ்பைரல் டைப்ல ஸ்டார்கேஸ் இருக்கும். அப்ப அதெல்லாம் செய்யக்கூடாது. அதுக்கு கார்பெட் ஏரியா. முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த கார்பெட் ஏரியாலே இருக்கு. இந்த கார்பெட் விரிக்கணும் அப்படின்னா, வால் உள்ளுக்குள்ள விரிக்க மாட்டோம். அது ரூம்ல இருக்கக்கூடிய ஸ்பேஸிங் தான் விரிப்போம். அதான் கார்பெட் ஏரியா. இதுல எது வரும்னா பெட்ரூம், லிவிங், கிச்சன், பாத்ரூம் அதுக்கடுத்து பால்கனி சுத்தி வால் கட்டியிருக்காங்க. இன்க்ளூஸ்டா இருக்கு அப்படின்னா அது வரும். எது எது வராதுன்னா ஸ்டேர்கேஸ் ஆ அப்புறம் வந்து உங்களுக்கு லாபி, லிஃப்ட் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வராது. சார் கிளியர்? ஓகே தானே? எஸ் சார். ஓகே. ஃப்ளோர் ஏரியானா இருக்கக்கூடிய வீட்டுக்கு நம்மளோட எது எதெல்லாம் பயன்படுத்துறோமோ, கிரவுண்ட் ஃப்ளோர்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல, செகண்ட் ஃப்ளோர்ல, அப்போ ஒரு 4 என்க்ளோஸ்டு வால் சர்ஃபேஸ் கட்டிட்டோம் அப்படின்னா, அது எல்லாமே ஃப்ளோர் ஏரியா தான். அப்ப லிவிங் ரூம்ல ஆரம்பிச்சு, ஹால்ல ஆரம்பிச்சு எல்லாமே ஃப்ளோர் ஏரியா தான். அதோட உங்களுக்கு டவுட் வர மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் எது இன்க்ளூட் பண்ண போறோம்? எப்படியும் லிவிங் ரூம் நமக்கு பெட்ரூம், ஹாலு, கிச்சனு, பாத்ரூம் அதெல்லாம் உள்ளுக்குள்ள சேர்க்க நமக்கு தெரியும். அத தவிர டவுட் வர மாதிரி இருக்கக்கூடியது இன்க்ளூடிங்ல குடுத்துருக்கேன். போர்டிகோ, அதுக்கடுத்து வந்து ஸ்டேர்ஸ், காரிடாரு, நீங்க டோர் வந்து தொறந்துட்டு பூட்டுறீங்க கதவு. அந்த ஸ்பேஸ்ல இருக்கக்கூடியதுனா ஃப்ளோர் ஏரியால சேர்த்துக்கிடலாம். ஓகே. அடுத்து செட்பேக் டிஸ்டன்ஸ். ஒரு வீடு இருக்குன்னா, வீட்டோட முன்னாடி வந்து ஃப்ரண்ட் வந்து இப்ப செட்பேக் எடுத்துக்கணும்.
பின்னாடி பேக் சைடு எடுத்துக்கிறணும். சைடு லெஃப்ட் ஆர் ரைட் எடுத்துக்கிறணும். இப்ப இந்த செட் பேக் வந்து 12 மீட்டருக்குள்ள இருக்கு. ஓகே. உங்களுக்கு 12 மீட்டருக்குள்ள இருக்கு வித்து அப்படின்னா, வித்து வந்து 12 மீட்டருக்குள்ள இருந்துச்சுன்னா, நீங்க 1.5 மீட்டருக்கு ஃப்ரண்ட் செட் பேக் குடுக்கலாம். அதே வந்து வித்து வந்து 12 மீட்டருக்கு மேல போகுது. அப்படின்னா நீங்க வந்து 2 மீட்டர்ல குடுக்கலாம். அதே 3 மீட்டருக்கு கீழ வித்து இருக்கு. அதோட லென்த் 30 மீட்டருக்குள்ள இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து நோ செட் பேக். இதெல்லாம் லைட்டா பாத்துக்கலாம். சார் கிளியர்? புரியுதா? Yes, sir. Yes. அதுக்கடுத்து ஆ வேற என்ன குடுத்தேன்? வெயிட் பாப்போம். ஓகே. செட் பேக் குடுக்கறதுக்கான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நல்ல கண்டிஷன்ல ஒரு ஏர் வந்து உள்ளுக்குள்ள வரும். அதுக்கடுத்து நல்ல வெளிச்சங்கள் உள்ளுக்குள்ள வரும். வென்டிலேஷன் நல்லா இருக்கும். காற்றோட்ட வசதி இருக்கும். அதாவது செட் பேக் குடுக்கல அப்படின்னா, பார்க்கிங்ல இடம் விடாம இருக்க எல்லா இடத்துலயும் பிளாட் போட்டு கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படித்தானே கட்டியிருக்காங்க ரோடு ஓரத்துல இருக்கக்கூடியவங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. ஸ்பேஸ் ஃபார் பார்க்கிங் குடுக்கணும். அதனால தான் செட் பேக் தான் பார்க்கிங்கும் குடுக்குறாங்க. அந்த கண்ட்ரோல் லைன் குடுத்துருக்கோம்னா, நெறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். அ அடிக்கடி வேற எனக்கு நெட் கட் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த பில்டிங் லைன், கண்ட்ரோல் லைனுக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ கிளியர் பண்றேன் பாருங்க. ஓகே. அதுக்கடுத்து என்னன்னா, ரெடியூஸ் த டேஞ்சர் ஆஃப் ஃபயர் ஃப்ரம் நெய்பர் ஹவுசஸ். பக்கத்து வீட்லனா உங்களுக்கு இப்ப தீ விபத்து ஏற்படுது அப்படின்னா, நம்ம செட் பேக் குடுத்துருக்கணும். உங்க வீட்டுக்கு பரவாது. அதே மாரி தான் பில்டிங் புரொடெக்ஷன் குடுக்கும். ஓகே. ஸ்ட்ரீட் நாய்சன்ஸ் லைக் நாய்ஸ். ஓகே. இப்ப ஸ்ட்ரீட்ல ஏற்படக்கூடிய சத்தங்கள், வெஹிக்கிள் மூலம் வரக்கூடிய அன்வான்டட் சவுண்ட்ஸ், அத தவிர்த்து ஒரு ரோட்ல இருக்கக்கூடிய சவுண்டுகளெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வராது. மினிமம் செட் பேக் விட்டு கொஞ்சம் தள்ளி கட்டிட்டு போகும்போது. அதுக்கடுத்து ஒரு வீட்டுக்குன்னு மினிமம் பிரைவசி இருக்கணும். இப்ப பக்கத்து நெருங்கி கட்டிட்டோம் அப்படின்னா, அந்த வீட்ல உள்ளவங்க கேட்கிற சவுண்ட் இங்க கேட்கிற மாரி இருக்கும். இங்க பேசுறது அங்க கேட்கிற மாரி இருக்கும். அப்ப பிரைவசி ஓரியன்டடா செட் பேக் வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்து ஒரு ரோடு இருக்கு அப்படின்னா, அந்த ரோட்ல வந்து வெஹிக்கிள் டிராவல் ஆகக்கூடிய பிளேஸஸ் தான் கேரேஜ் வேன்னு சொல்லுவோம். அது கீழ வந்து நடப்பாதையே ஷோல்டர்ன்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் லிமிட்டுக்குள்ள இருக்கும். ஒரு கேரேஜ் வேங்கிறது ஒரு சிங்கிள் லேன்னா 3.5 மீட்டர் குடுத்திருக்கோம். ஆ ஆ உங்க 3.75, 3.5 அந்த லேண்ட்ஸ பொறுத்து 2 லேன், 3 லேன் வருதுன்னா, அது மல்டிபிளா பெருக்கிட்டு போயிட்டே இருக்க மாரி இருக்கும். இன்டர்மீடியேட் லைன் வந்து 5.5 மீட்டர் அளவுக்கு குடுப்போம். இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இதே வந்து சோல் வந்து 2 மீட்டர் 2 1/2 மீட்டர் வரையும் குடுத்திருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு விஷயம் இல்ல. அப்ப அந்த வெஹிக்கிள் மூவ் பண்ணக்கூடிய இந்த பிளேஸஸ் வந்து கேரேஜ் வேணும். அது ஷோல்டர் 2 பக்கம் பிளஸ் கேரேஜ் வே சேர்த்தா அதான் ரோடுவே இல்ல கார்வேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃபியூச்சர் பர்ப்பஸ்க்காக நம்ம ரோடு வந்து இதுவரை எக்ஸ்டெண்ட் பண்றோம் 2 சைடு அப்படின்னா, அந்த டோட்டல் பிளேஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ரைட் ஆஃப் வேன்னு சொல்லுவாங்க. இல்ல ரோடோட லேண்ட் விட்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த பகுதிக்குள்ள ரோடோட லேண்ட் விட்த் வந்து ஃபியூச்சர் பர்ப்பஸ் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்றோம்னா, அப்ப இந்த ஸ்பேஸ்லாம் ஃப்ரீயா இருக்குன்னா, யாரும் அந்த இடத்துல ஆக்கிரமிச்சிடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாரி என்ன செய்யணும், அதிகாரிகள்லாம் பாஸ் பண்ணிக்கிடணும். சார் கிளியர்? புரியுதா? இப்ப வாங்க. Yes, sir. இப்பதான் விஷயம். இப்ப நம்ம அப்ப இதோட உங்களுக்கு என்ன லைன் முடியுது? நம்மளுடைய பவுண்டரி லைன் முடியுது. இதான் பவுண்டரின்னு வச்சுக்கோங்க. இதான் பவுண்டரி லைன். எது? ரோடோட பவுண்டரி லைன். ரோடோட லேண்ட் இதோட முடியுது. அதே மாரி தான் இதோட ரோடோட லேண்ட் முடியுது. இப்ப நீங்க என்ன செய்யணும்? வீடு கட்டணும். இதுக்கு அடுத்து உங்களுடைய லேண்ட் வந்தாலும், உடனே பக்கத்திலேயே இந்த ரோடுக்கு பதிலா வீடு கட்டக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்? இதுல இருந்து மினிமம் செட் பேக் ஃபாலோ பண்ணி, நீங்க வீட கட்டுவீங்க நார்மலா. சார் கிளியர்? புரியுதானே? அப்ப மினிமம் செட் Yes, பேக் ஃபாலோ sir. பண்ணி நீங்க கட்டுறீங்க அப்படின்னா, அது பில்டிங் லைன்னு சொல்லுவாங்க. ஓகே. பில்டிங் லைன். இப்ப இதே வந்து ஒரு கமர்ஷியல் பர்ப்பஸ்க்காண்டி ஒரு அதிக மக்கள் கூடக்கூடிய இடங்களா இருக்கு. ஒரு பெரிய மால் இருக்கு, சூப்பர் மார்க்கெட் இருக்கு, ஒரு சினிமா தியேட்டர் இருக்கு. இந்த மாரி இடங்களுக்கு என்ன செய்யணும்னா, ஆல்ரெடி ஒரு செட்பேக் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு குடுக்குறோம். இப்ப அடிஷனலா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு செட்பேக் புரொவைட் பண்ணணும். இப்ப மொத்தம் எவ்வளவு குடுத்துருக்கோம்? இங்கேருந்து இவ்வளவு வரை குடுத்துருக்கோம். நார்மலா குடுக்கக்கூடிய லைன் பில்டிங் லைன். இப்ப எக்ஸ்ட்ரா அடிஷனலா புரொவைட் பண்ணி ஒரு லைன் குடுத்துருக்கோம். இந்த லைன் தான் என்னது? கண்ட்ரோல் லைன். ஏன் கண்ட்ரோல் லைன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எந்த ஒரு காரணத்த கொண்டும் இந்த லிமிட் கண்ட்ரோல்லயே இருக்கணும். இந்த லிமிட்டுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த பில்டிங்ஸ் வந்துரக்கூடாது. உங்க தொழிற்சாலை வந்துரக்கூடாது. இதுக்கு அடுத்து தான் நீங்க இப்ப எது கட்ட போறோம். அதனால தான் கண்ட்ரோல் லைன் குடுக்குறாங்க. பில்டிங் லைன் எப்பயும் போல தான் இருக்கு. அதனால கேபிள்ஸ் குடுக்கும்போது ஒரு அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா இருக்கக்கூடிய பிளேஸஸ்ல வர பில்டிங் நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவேயா இருக்கட்டும், வருது பக்கத்துல. இங்க போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல போயிட்டு இருக்கு. இல்ல வந்து மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட். இது அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட். வில்லேஜ் ரோட் போயிட்டு இருக்குன்னா, இங்கேருந்து பார்க்கும்போது பில்டிங் லைன் வந்து ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அதை விட பில்டிங் லைனை விட கூடுதலா கண்ட்ரோல் லைன் இருக்கு. ஏன்னா இங்கேருந்து கொஞ்சம் கூடுதலா தான் சேர்க்கிறோம். சார் என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு? கிளியர்? Sir. Yes, sir. ஓகே. அப்ப பில்டிங் லைனுங்கிறது ஆக்சுவலா வீடு கட்டுறதுக்கு கொடுக்கக்கூடிய ரோட்ல இருந்து ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் வசதிக்காண்டி அதிக மக்கள் கூடுறதுக்காண்டி விபத்துக்களை தவிர்க்கிறதுக்காண்டி கமர்ஷியல் பர்பஸ் மாதிரி கட்டக்கூடிய பில்டிங்குகளுக்கு முக்கியமா சினிமா தியேட்டர், மால், சூப்பர் மார்க்கெட் இது மாதிரி மக்கள் அதிகம் கூடக்கூடிய பிளேசஸ்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னா பில்டிங் லைனுக்கு கொடுக்கக்கூடிய செட்பேக்கை காட்டிலும் கூடுதலாக அடிஷனலா ஒரு செட்பேக் ப்ரொவைட் பண்ணுவோம்.
அந்த லிமிட் எப்பயும் கண்ட்ரோலா இருக்கணும். அதுக்கு உள்ளுக்குள்ள நீங்க எப்பயும் வந்து எதையும் கொண்டு வந்துடக்கூடாது. மீடியம் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்டெண்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு போர்ச்சரும் உள்ளுக்குள்ள வந்துடக்கூடாது. போர்ட்டிகோல வந்துடக்கூடாது. அதை மினிமம் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா பார்க்கிங் காட்டி யூஸ் பண்ணணும். அப்ப இதுலேருந்து இது வரையும் பார்க்கிங் யூஸ் பண்ணிட்டு எப்பயும் போல இதை செட் பேக் விட்டுறணும் ரோடு. சார் கிளியர்? ஓகே தானே? Yes, sir. ஓகே. Yes, sir. இப்ப புரியுதானே எல்லாருக்கும்? பில்டிங் லைன், கண்ட்ரோல் லைன், ரைட் ஆஃப் வே, ஷோல்டர், கேரேஜ் வே, கிளியர்? ஓகே. அடுத்தது. Sir. அப்ப செட்பேக் ஆர் ஃப்ரண்ட் பில்டிங் லைன் இது நார்மலா உள்ளது சார். ஒரு வீடு கட்ட போறோம்னா ரோடுக்கும் உங்களுக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் தான் அந்த பில்டிங் லைன். அதுக்கடுத்து கண்ட்ரோல் லைன். இப்ப சினிமா, பிசினஸ் கமர்ஷியல் பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல்ஸ், சினிமா தியேட்டர், மால்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல ஃபர்தரா நம்ம பில்டிங் லைன் வரையும் பில்டிங் ரோடுக்கு பில்டிங் லைனுக்கு இடையில ஒரு செட்பேக் இருக்கும். இதை விட இன்னும் கூடுதலா கொஞ்சம் செட்பேக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும். அந்த லிமிட் எப்பயும் உங்களுடைய கண்ட்ரோல்லே இருக்கணும். ஓகேவா? அதுக்குள்ள எதுவுமே போய் வந்துடக்கூடாது. அதுக்கான பர்டிகுலர் அந்த அத்தாரிட்டிஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ரோட் சைடு இன்ஸ்பெக்டர், அதான் சொன்னாங்க ட்ராஃபிக் லைன் இன்ஸ்பெக்டர், அவங்க மெயின்டைன் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லிமிட்டுக்குள்ள வந்துட்டாங்களா? அப்படி வந்துட்டாங்கன்னா அவங்களை அப்புறப்படுத்தணும், அவங்களுக்கு ஃபைன் போடணும், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும். அதுக்கடுத்து இப்ப நான் சொன்ன விஷயங்களை நீங்களே பாருங்க. இப்ப ரோடு வந்து கேரேஜ் விட நேஷனல் ஹைவே ஸ்டேட்வே போகுது. அப்ப அதுல இருந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய செட்பேக் பில்டிங் லைனுக்கு எவ்வளவு அப்படின்னா 30 மீட்டர் ரோட்ல இருந்து சேர்த்து மொத்தமா சொல்றேன். அப்ப சார் நீங்க கொடுத்துருக்கிறது எப்படின்னா இப்படி கொடுப்போம் சார். அதாவது இப்போ கேரேஜ் வே, ஷோல்டர், ரோடு வித் லேண்டு, ரைட் ஆஃப் வே, அதுக்கடுத்து இங்க செட்பேக் விட்டுருக்கோம். அப்ப இதுலேருந்து ஆரம்பிச்சு இதுவரையும் உள்ள பில்டிங் லைன் தான் இது 30 மீட்டர். இப்ப புரியுதா என்ன சொல்றேன்னா? கிளியர்? அதுக்குள்ளே எல்லாம் உட்காந்துருக்கு. கிளியர்? ஓகே தானே? Sir. ஓகே. அதுக்கடுத்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் லைன் இங்க கொடுக்குறோம். எக்ஸ்ட்ரா இங்க கண்ட்ரோல் லைன் கொடுக்குறோம். அப்ப இங்கேருந்து இதுவரையும் உள்ளதுதான் இந்த 56 மீட்டர். சார் கிளியர்? Yes, sir. அப்ப நடுவுல போகக்கூடிய இந்த ரோடு கேரேஜ் வே நேஷனல் கேவியோ ஸ்டேட் கேவியோ இருக்கு அப்படின்னா பில்டிங் லைன் எவ்வளவு கொடுக்கணும்? 30 மீட்டர் கொடுக்கணும். இங்க ஏன் வரையும் உள்ளது 30 மீட்டர் கொடுக்கணும் பில்டிங் லைன். அதே வந்து கண்ட்ரோல் லைன் ஆச்சுன்னா 56 மீட்டர் கொடுக்கணும். இங்க இது வரை உள்ளது மொத்தம் 56 மீட்டர். அதுக்குள்ளே கேரேஜ் வே, ஷோல்டரு, ரைட் ஆஃப் வே, பில்டிங் லைன் எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். சார் கிளியர்? ஓகே தானே? Yes, ஓகே. sir. அது என்ன சார் ஓப்பன் அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி அப்படின்னா நீங்க நேஷனல் கேவியோ ஸ்டேட் கேவியோ நீங்க கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும் பொழுது நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து விளைநிலங்கள்லாம் இருக்கும். ஐ மீன் விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்கள்லாம் பயிரிட்டு இருப்பாங்க. ரோட்ல போகும்போது பார்த்துட்டு போவீங்க. ஞாபகம் இருக்கா? நேஷனல் ஹைவேல போகும்போதுமே இருக்கும் சைட்லலாம். ஓகே. இப்ப அந்த மாதிரியான இடங்கள்ல போகும்போது அங்க வீடு கட்ட மாட்டோம். இருந்தாலும் அங்க பில்டிங் லைன் ஒன்று மெயின்டைன் பண்ணணும், கண்ட்ரோல் லைன் ஒன்று மெயின்டைன் பண்ணணும். அதுதான் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க ஒரு நேஷனல் ஹைவே ஸ்டேட் ஹைவேக்கு. அதே வந்து ரிவர் டெவலப்மெண்ட். நீங்க ரோட்ல பஸ்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா பக்கத்துலயே வந்து ஒரு ரிவர் போயிட்டு இருக்கும், ஆறு போயிட்டு இருக்கும், பார்த்திருப்பீங்க. அப்ப அங்க பில்டிங் லைன் உனக்கு மெயின்டைன் பண்ணா கண்ட்ரோல் லைன் உனக்கு மெயின்டைன் பண்ணலாம். பில்டிங் லைன்னா பில்டிங் கட்டக்கூடிய பிளேசஸ் தான் பில்டிங் லைன் அப்படிங்கிறது இல்ல. அந்த ரோட்ல இருந்து மினிமம் செட்பேக் டிஸ்டன்ஸ் வித்து ஃபாலோ பண்ணலாம். அதுக்குள்ள நீ பில்டிங் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல விளைநிலங்களை பயன்படுத்திக்கலாம், இல்ல வந்து ஒரு ரிவர் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை பயன்படுத்திக்கலாம், இல்ல ஒரு அர்பன் ஏரியானா கடைகள் கட்டிக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். நம்ம மொத்தமா அந்த பேர் வந்து பில்டிங் லைன் கொடுத்துருக்காங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் லைனை ரோட்ல இருந்து மினிமம் செட்பேக் இருக்கக்கூடிய லைனை. சார் கிளியர்? ஓகே தானே? Yes, sir. ஓகே. Yes, sir. ஓகே. அதுக்கடுத்து ரிவர் டெவலப்மெண்ட் சொல்லிட்டேன். அந்த ரிவர் போறது. அர்பன் ஏரியானா இப்ப ரோடு ஓரத்துல நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? ஒண்ணு வீடு கட்டியிருப்பீங்க, இல்ல வந்து கடைகள்லாம் கட்டியிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல எவ்வளவு வந்து பில்டிங் லைன் இருக்குன்னா எவ்வளவு வந்து கண்ட்ரோல் லைன் இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியுது அதுல இருந்து. அதாவது நம்மளுடைய கண்ட்ரோல் லைனுக்கு அடுத்து, அதாவது கண்ட்ரோல் லைன் இங்கே வரும், அதுக்கு உள்ளதான் பில்டிங் லைன் வரும், அதுக்கடுத்து தான் ரோடோட பவுண்டரி வரும். சார் கிளியர்? அப்ப எப்பயுமே பில்டிங் லைன் கம்மியா தான் இருக்கும், உங்களுக்கு கண்ட்ரோல் லைன் கூட இருக்கும். எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா இப்ப வில்லேஜ்ல கேட்டிருந்தாங்க. வில்லேஜ்ல என்ன கேட்டிருந்தாங்க? இங்க கேட்டிருந்தாங்க சார். வில்லேஜ் கேட்டேன் ஒன்னாம இதுல எதுன்னு தான் தெரியல. அக்ரிகல்ச்சர் கேட்டானா, இல்ல வந்து ரிவர் டெவலப்மெண்ட் கேட்டிருந்தானா, இது வந்து உங்களுக்கு அர்பன் கேட்டிருந்தானா கரெக்டா தெரியல. மேக்ஸிமம் கேட்டுதான் அக்ரிகல்ச்சர் கேட்க வாய்ப்பு இல்ல. ஒண்ணு அர்பன் கேட்டிருக்குன்னா அப்படிதான் நினைக்கிறேன். அப்படி கேட்கிறான். உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க சார். ஆப்ஷன் அதாவது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது. அதாவது இதுல இருக்கிறதுல எங்கேயுமே 3 மீட்டர், 2 மீட்டர், 5 மீட்டருங்கிற வேல்யூவே இருக்காது பாருங்களேன். ஓகே. ஆரம்பிக்கிறது மினிமமே 6 மீட்டர்ல தான் ஆரம்பிக்குது. சார் கிளியர்? புரியுதா சொல்றேன்? ஓகே. இப்ப நீங்க ஒரு ஐடியாவில இதை பார்த்துட்டு போயிருக்கீங்க. ஐடியால என்ன பார்த்துட்டு போயிருக்கீங்க அப்படின்னா எனக்கு எப்பயும் வந்து கண்ட்ரோல் லைன் வந்து கூட இருக்கும், பில்டிங் லைன் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியால பார்த்துட்டீங்க. அப்ப அர்பன்ல கேட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க கொஸ்டின். அவன் கொடுத்துருக்கான். எவ்வளவு கொடுத்துருக்கான்? 3 மீட்டரு, 5 மீட்டரு, 9 மீட்டரு, 25 மீட்டர். இதுல என்ன கொடுத்துட்டானா உங்களுக்கு ஒண்ணு பில்டிங் லைனுக்கான கரெக்டான ஆப்ஷன் இருக்கு, கண்ட்ரோல் லைனுக்கான கரெக்டான ஆப்ஷன் இருக்கு. அவன் என்ன கொடுத்துருக்கான்? உங்களுடைய கண்ட்ரோல் லைன் எவ்வளவு இருக்கணும்,
அப்படின்னு கொடுத்துட்டான். எதுக்கு? அர்பன் ரோடுக்கு கொடுத்துருக்கான். அப்ப என்ன சார் செய்வீங்க? அப்ப உங்களுக்கு 3 மீட்டர் 5 மீட்டர் டேபிள்ஸ்ல எங்கேயுமே வராதது தெரியும். இப்ப இது 2 டிக் பண்ணிருவீங்க. இப்ப இது 2 வேல்யூ இருக்கு. இந்த 2 வேல்யூல உங்களுக்கு 9 மீட்டர் 25 மீட்டர் டவுட்டா வந்துச்சுன்னா அதையும் இதுதானே கண்ட்ரோல் லைன். அப்ப இதுதான் நீங்க டிக் பண்ணணும். சார் கிளியர்? எஸ் சார். ஓகே தானே சார்? நீங்க பாருங்கவேன். இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐடியா. மனப்பாடம் பண்ணாம கொண்டு போற ஐடியா. கண்ட்ரோல் லைன்ல வரத பாருங்க. 25 மீட்டர், 24 மீட்டர், 25 மீட்டர், 25 மீட்டர். மினிமமே 24ல இருந்து தான் ஆரம்பிக்குது கண்ட்ரோல் லைன். அதே மாதிரி இங்க கண்ட்ரோல் லைன்ல பாருங்க. 18, 24, 45, 56. எங்கேயுமே 9ங்கிற 10ங்கிற வார்த்தைலாம் வரல. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க. இந்த இதுல ஒத்தையும் தான் என்ன செஞ்சிருக்கு? 9 மீட்டர்ங்கிறது வந்திருக்கு. 15 மீட்டர், 30 மீட்டர். அப்ப நீங்க என்ன செய்யணும்? கண்ட்ரோல் லைன்ங்கிறது மினிமம் 25க்கு மேல தான் வரும். இல்லாட்டி 18க்கு மேல தான் வரும். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு நடுவுல இருக்கக்கூடிய இதுக்குள்ள வேலைய வச்சு நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு போயிடும். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஸ்மார்ட் போர்டு போடுவீங்க மனப்பாடம் பண்றதுல. அதுல நான் ஜஸ்ட் ஐடியா குடுத்துருக்கேன். எப்படி பண்ணணுங்கிறத குடுத்துருக்கேன். அப்ப இருக்கிறதுலயே நேஷனல் ஹைவே ஸ்டேட் ஹைவேலனா வித் ஆஃப் த ரோட் பெருசா வரும். அப்பனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யணும்? இது எல்லாத்தோட வேல்யூம் கூடிக்கிட்டே இருக்கும். மத்ததோட கம்பேர் பண்ணும்போது. அதை விட ரோடோட வித் மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு கம்மியாகும். அப்ப இதோட வேல்யூ மேல உள்ளதோட கொஞ்சம் கம்மியாகும். அதை விட இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகும். சார் கிளியர்? ஓகே தானே? எஸ் சார். பாருங்கவேன். இது வந்து நீங்க படிச்சா போதும். மேல ஒரு 30 மீட்டர் படிக்கிறீங்க. அதை விட 5 கம்மி பண்ணுங்க. 25 வரணும். பக்கத்துல 24 இருக்கு. அதை விட 5 அதுல இருந்து 10 கம்மி பண்ணா 15 வரும். அதோட உங்களுக்கு ஒரு 5 கம்மி பண்ற மாதிரி 10 கம்மியா இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். அதனால இந்த டேபிளேஷன் பார்த்த சார் டேபிளேஷன் இம்பார்ட்டன்ட். அதனால எந்த அளவுக்கு ஐடியா பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஐடியா பண்ணிக்கிறது. ஓகே. அடுத்து டேபிளேஷன் கேட்டிருக்காங்க. அதனாலதான் சொன்னேன். ஓகே அடுத்து. ஓகே. இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா உங்களுக்கு சார் வெறும் புரியுது தானே? கிளியர்? சார். ஓகே. இப்ப நான் அடுத்து ஆரம்பிக்கிறேன். ஸ்பெஷல் நோட்னு கொடுத்து ஒரு சில விஷயங்களை கொடுத்துட்டு இப்ப புதுசா எழுதுறோம். நோட். எக்ஸ்ட்ரா 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாலும் கூட பரவாயில்ல சொல்லியாரு. ஓகே நோட். அதாவது ஜென்ரலி இன் அர்பன் ஏரியாஸ் the distance of control line எப்படி இருக்கும் அப்படின்னா 1.5 டைம்ஸ் ஆஃப் பில்டிங் லைன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவர் கொடுத்துருக்கிறது தான். நம்மளே ஐடியா காண்டி எடுத்துக்கிறது இல்லை. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுடைய அர்பன் ரோட்ஸ்லனா உங்களுடைய பில்டிங் லைனை 1.5 பெருக்கிறது தான் கண்ட்ரோல் லைனா மேக்ஸிமம் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஷார்ட்கட் விட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போல. அப்ப எழுதிக்கங்க. ஒரு சில இடத்துல தான் மாறுது வேல்யூ. அப்ப ஜென்ரலி in urban areas the distance of control line is considered as 1.5 times that of building line. Okay. அதுக்கடுத்து the distance are measured from center of road. The distance are measured from center of road. ஓகே. ரோடோட சென்டர்ல இருந்து 2 சைடு மெஷர் பண்ணணும். அதான் விஷயம். ரோடோட அது அலைன்மெண்ட் சொல்றாங்கல்ல. எல்ஐசிஎஸ்லாம் பண்ணும்போது சென்டர்லயே போயிட்டு போகணும்னு சொல்லுவேன். 30 இன்டர்வல்ல சர்வேல. அதே மாதிரி சென்டர் ஆஃப் அலைன்மெண்ட் 2 சைடு மெஷர் பண்ணலாம். அதுக்கடுத்து வேற என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நேஷனல் பில்டிங் கோட் ஸ்பெசிஃபைஸ் a minimum frontage of 6 மீட்டர் on any street. நேஷனல் பில்டிங் கோட் என்ன சொல்லுதுன்னா மினிமம் ஃப்ரண்டேஜ் வந்து 6 மீட்டர் வந்து இருக்கணும் எல்லா ஸ்டேட்லயும் அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்ப நேஷனல் ஏர்லாம் கொடுப்பேன். இப்ப எப்ப வந்து கொண்டாந்துருக்காங்க பில்டிங்
code specifies a minimum frontage of 6 meter on any street. அதுக்கு வந்து நேஷனல் பில்டிங் கோட் பப்ளிஷ்டு இன் 1970. ஓகே, ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணதை கொடுத்துருக்காங்க. கரண்ட் வெர்ஷன் வந்து 2005 வந்து கொடுத்துருக்காங்க நேஷனல் பில்டிங் கோட். ஓகே, அதாவது 2005 5ல கொண்டு வந்துட்டு 6 8ன்னு ரிவைஸ் பண்ணியிருக்கோம். அப்ப எழுதிக்கிறேங்க நேஷனல் பில்டிங் கோட் specifies published in 1970. கரண்ட் வெர்ஷன் வந்து 2005. அதுக்கடுத்து in 1966 sorry in 1966 the National Safety Council was set up in India. 1970ல பில்டிங் நேஷனல் பில்டிங் கோட் பப்ளிஷ் பண்ணான்னு சொன்னேன். அதோட கரண்ட் வருஷன் 2005 ஃபாலோ பண்றாங்க. ரிவைஸ்டா 2016 பில்டிங் பைலாஸ் 2016 நான் வச்சுக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி 2007 இருந்துச்சு. இன் 1966 வந்து 1966ல தான் ஃபர்ஸ்ட் ஒரு கவுன்சில் வந்து ஃபார்ம் பண்றாங்க. கரெக்டான விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் வீடு பில்டிங்ஸ் தான் கட்டுறாங்களா அப்படின்னு நிர்வாகம் பண்றதுக்காண்டி ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அவங்க நாளடைவில் 1970 வெளியிட்டது தான் நேஷனல் பில்டிங் கோட். அப்ப இது எப்போ அந்த கவுன்சில் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப 1966 the national in 1966 the National Safety Council was set up in India. Set up in India. ஓகே, அவ்வளவுதான். அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம்னா பில்டப் இல்லாட்டி லிமிடேஷன்ஸ், கவர்டு ஏரியா லிமிடேஷன்ஸ். அப்ப ஒரு இடத்துல ஒரு பிளாட்ல வீடு கட்ட போறோம் அப்படின்னா நீங்க பாத்துக்க அந்த பிளாட் ஃபுல்லா வீடு கட்ட முடியாது. அப்ப அதுக்கு என்ன சொல்லணும்னா ஃப்ளோர் ஏரியா ரேஷியோன்னு சொல்லுவாங்க, இல்ல ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபாலோ பண்ணணும். அப்ப பிளான் அப்ரூவல் கொடுக்கும்போது டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் அதை செக் பண்ணிட்டு தான் அவர் கொடுப்பாரு. அப்ப எழுதிக்கிறீங்க. இதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார், லாஸ்ட் ஏஇல கேட்டிருக்காங்க, 2 3 டைம் கேட்டிருக்காங்க, ஜேடியூலையும் கேட்டிருக்காங்க, ஜேடியூல அப்படியே கேட்டிருக்காங்க, ஃபார்முலா கேட்டிருக்காங்க. அப்ப எழுதிக்கிறீங்க சார், இதுதான் இம்பார்ட்டன்ட். அதாவது பில்டப் பிராக்கெட் எழுதிக்கிறீங்க ஆர் கவர்டு ஏரியா. லிமிடேஷன்ஸ் போடுங்க. லிமிடேஷன் அப்ப ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ இல்ல எப்பி, அதாவது எஃப் டாட் ஏ டாட் ஆர்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி எஃப்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. நான் கீழே எழுதுனேன் என்னன்னா சீக்வல் டு உங்களுடைய பிளாட்டோட ஏரியா எவ்வளவு இருக்கு, உங்க சொந்தமான எல்லாம் பிளாட் வந்து வீடு கட்டக்கூடிய இடத்துல பிளாட் ஏரியா எவ்வளவு டோட்டலா, அதுல எவ்வளவு பில்டிங் வந்து ஆக்கியூபை பண்ண போறீங்க, டோட்டல் கவர்டு ஏரியா ஆல் ஃப்ளோர்ஸ். இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னா இருக்குன்னா அதோட ஃப்ளோர் ஏரியாவை சேர்த்துக்கணும். அப்ப கீழே உள்ளது வந்து சேர்த்துக்கணும். அப்ப டோட்டல் இப்ப உங்களுக்கு இப்ப
சொல்றேன். இப்ப வந்து உங்களுக்கு 250 மீட்டர் ஸ்கொயர் பரப்பு இருக்கு. அப்ப அதுல ஒரு 75% தான் பில்ட் பண்ணணும் வீடுன்னு சொல்றாங்க. அப்ப 75% வந்து வீடு வரும்போது இப்படி வருதுன்னு இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அப்ப நீங்க பாட்டுக்கு இதே 75% இருக்கக்கூடியதுல நீங்க என்ன செய்யணும்னா மேல வந்து ஏத்திட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா 10 மாடியில ஏத்திட்டு போயிட்டு இருந்தீங்க 10 ஸ்டோர் பில்டிங் வரை கட்டினீங்க அது விதிமுறைக்கு முரண்பாடாது தானே. அதுதான் என்னது மொத்த ஃப்ளோர் ஏரியா உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதுல எவ்வளவு ஃப்ளோர் ஏரியா கவர் ஆகுது. இப்ப டோட்டல் கவர்டு ஏரியா ஃப்ளோர் ஏரியா ஆல் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் பத்தியும் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருக்குன்னா ஒவ்வொரு ஃப்ளோர் ஏரியாவையும் கிரவுண்ட் ஃப்ளோரோட சேர்த்துக்கணும் மொத்தமா. ஒரு ஃபிளாட்ல ஒரு பில்டிங் கவர் ஆகக்கூடிய ஏரியா எவ்வளவு அது ஃப்ளோர் ஏரியா தான் சொல்லுவோம். அப்ப டோட்டல் கவர்டு ஏரியா ஆல் ஃப்ளோர் பிளாட் ஏரியா. அப்ப இது வந்து இதான் ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் ஃப்ளோர் ஏரியா ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அப்ப இது எப்படி சொல்லுவாங்கன்னா எஃப் டாட் ஏ டாட் ஏ ஆர் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ. இல்ல இந்த எஃப் டாட் எஸ் டாட் ஐ அப்படிங்கிறது என்ன சொன்னா ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் எது வேணுமா கொடுக்கலாம். ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ். ஓகே. அதுக்கடுத்து பிளான் எஃபிஷியன்சி அப்படின்னு கொடுத்துருப்பான். சரி அதெல்லாம் வேணாம். அப்ப எழுதிக்கிறீங்க. ஃபாலோவிங் லிமிடேஷன் ஃபார் பில்டப் ஏரியா ஹேவ் பீன் ரெக்கமெண்டட். என்னன்னா அப்படின்னா பொதுவா நார்மலா வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஓகே அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு இது கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க. அதுல வந்து பில்டப் ஏரியா இல்ல கவர்டு ஏரியா இருக்கும். அது எப்பயுமே அதோட சைட் ஏரியா அந்த பிளாட்டோட ஏரியாவோட 60% எக்ஸிட் ஆகிடக்கூடாது. அதே அதிக மக்கள் கூடக்கூடிய பிசினஸ் ஏரியாவா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கவர்டு ஏரியா 70% மேல எக்ஸிட் ஆகிடக்கூடாது. அங்க வந்து கரெக்டான சஃபிசியன்ட் ஸ்பேஸ் விட்டு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்னா கொடுத்துருக்காங்க. சார் கிளியர் புரியுதா? அதே நார்மல் ரெசிடென்சியல் ஏரியாவில் 200 மீட்டர் ஸ்கொயர் அளவுக்குள்ள நீங்க வீடு ஒரு ஒரு ஏரியா பிளாட் வந்து 200 மீட்டர் ஸ்கொயர் உள்ளுக்குள்ள இருக்கு. அப்ப அந்த இடத்துல நீங்க எந்த அளவுக்கு பில்டப் ஏரியா கவர் பண்ணணும்னா 66% தான் கட்டணும். கிட்டத்தட்ட சொல்ல போனா 2 ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் தான் கட்டலாம் இந்த வீட்டுக்குள்ள. அதே 200 டு 500 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா பிளாட் இருக்கு அப்படின்னா அதுல 50% சைட் வந்து நீங்க வந்து பில்டிங் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பில்டப் ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். 500 டு 1000 மீட்டர் ஸ்கொயர் வரை இருக்கு அப்படின்னா அதுல 40% ஆஃப் சைட்டை வந்து உங்களுக்கு பில்டப் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப மோர் தென் 1000 மீட்டர் ஸ்கொயர் மேல போச்சுன்னா 33.33% ஆஃப் சைட் வந்து நீங்க ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சார் கிளியர்? ஓகே தானே? Yes, sir. ஓகே. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். வேற வழி இல்ல. மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் நீங்க. இத படிக்கக்கூடிய டேபிள்ஸ்னா ஒரு 4, 5 தான் வரும். அதுல 1 குடுத்தாச்சு ஆல்ரெடி. இப்ப 2 குடுத்தாச்சு. ஏன்னா செப்ராக் வேற குடுத்துருக்கேனா. இப்ப இன்னும் 3வது குடுப்பேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒண்ணு தெரியணும். அ இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்கிறது அது வேற. தொழிற்சாலைகள் தான் இருக்கும். ஆனா வந்து அதிகம் வந்து கூட்டம் வந்து வெளில நின்னு பொருள் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ள பொருள் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அது பிரச்சனை இல்ல. அங்க வந்து நீங்க என்ன லிமிடேஷன் பண்ணிக்கலாம்னா, அங்க டோட்டல் சைட் ஏரியால 60% வந்து கவர் ஏரியா எடுத்துக்கலாம். அதே வந்து நம்மளுடைய பிசினஸ் ஏரியான்னு சொல்லுவோம். ஓகே. டெய்லி வந்து அதிக மக்கள் கூடக்கூடிய இடங்கள், வந்துட்டு போகக்கூடிய இடங்கள். அப்ப அந்த மாரி இடங்கள்ல நீங்க 60% குடுக்கக்கூடாது. அங்க 75% ஃபாலோ பண்ணணும். அதுக்கு மேல போயிடக்கூடாது. பில்டிங் கட்டக்கூடிய ஏரியா, ஃப்ளோர் ஏரியா. கிளியர்? கவர்ட் ஏரியா. ஓகே தானே? Yes. Yes, sir. ஓகே. எழுதிக்கிறேங்க. லிமிட்டேஷன்ஸ் போட்டுக்கோங்க. சார் அதான் கேட்டிருக்காங்க. லிமிட்டேஷன்ஸ். இந்த ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ்லயே இப்ப நான் சொன்ன இந்த ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ்லயே ஒரு வேல்யூ நான் குடுப்பேன். அது என்ன அப்டின்னா, எழுதிக்கிறேங்க. இங்க வந்து ஜோன்னு போட்டுக்கங்க. எழுதிட்டு அத எழுதிக்கணும் லிமிட்டேஷன். இங்க வந்து பெர்மிசிபிள் எஃப்எஸ் எவ்வளவுக்குள்ள இருக்கு? மேக்ஸிமம் பெர்மிசிபிள் 1.5 to 2. அது பர்ட்டிகுலரா பொதுவா கேட்க மாட்டான்.
பர்டிகுலரா கேட்கறாங்க அப்படின்னா கீழே ஒவ்வொரு தூரம் எழுதணும். அதனாலதான் அங்கே எழுதும்போது எஸ்டிமேஷன் எழுதும்போது 1.5 to 2 எடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க ஏன் பர்டிகுலரா எழுதல? சரி, பொதுவா எழுதல அப்படின்னா பர்டிகுலரா கீழே எழுத போறேன். அதனால ஸோ இங்க பெர்மிசிபிள் எப்பஸ் எவ்வளவு கொடுக்கணும்? இங்க ரிமார்க்ஸ் ரிமார்க்ஸ் தான் தேவையில்ல. எந்த ஜோனுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அதான் தேவை. ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேங்க. ரெசிடென்சியல் தான் ஒரு ஸ்கீம் ஏரியானா இப்ப வந்து வீடு கட்டி கொடுக்குறாங்க தொடர்ச்சியா, இல்ல ஒரு தனி ஒரு தீர்ப்பு பகுதியை சமத்துவபுரம் அமைக்க போறாங்க. அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல வீடு கட்டுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அவங்களோட லேண்ட்ல தான் மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க நெருக்க நெருக்க. அப்ப அந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகம் கொடுக்க கூடாது, மினிமம் லெவல் தான் ப்ரொவைட் பண்ணணும். சார் கிளியர் என்ன சொல்ல போகுது உங்களுக்கு? இப்ப நீங்க வீடு கட்டுறதுக்கு 1.5 to 2 வரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க க்ளோஸ் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் நார்மலா. அதே வந்து பர்டிகுலர் ஸ்கீம் ஏரியான்னு சொல்லுவாங்க, ஸ்கீம் ஏரியான்னு சொல்லுவாங்க. சமத்துவபுரம்னு ஒரு ஊர்ல வந்து இது பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்தாங்க ஒரு காலத்துல, கலைஞர் பீரியட்ல 2002 நியர்லன்னு நினைக்கிறேன், கரெக்டா ஞாபகம் இல்லை எனக்கு. அதுக்கடுத்து வந்து மோடி வந்து கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு 40,000 பேருக்கு என்னமோ ஆந்திர பிரதேசத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து வீடு கட்டி எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சிருந்தாரு ஒரே இதா ஃபுல்லாவே. அப்ப அந்த மாதிரி ஸ்கீம் ஏரியானா வருது தெரியுமா? ஸ்லம் கிளியரன்ஸ் தனியா வீடு கட்டி கொடுக்குறாங்க. அந்த ஸ்கீம் இடத்துலனா பக்கத்து பக்கத்து நெருக்கி நெருக்கி தான் வீடு கட்டிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க நீங்க. அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல வந்து க்ளோஸ் ஸ்பேஸ் மினிமம் எவ்வளவு ஃபாலோ பண்ணணும்னா 1. அதுவும் குடியிருப்பு பகுதி தான். ஆனா ஸ்கீம் ஏரியான்னு அதெல்லாம் சொல்லுவாங்க. சார் கிளியர் புரியுதா? சார் Yes. ஓகே. ரெசிடென்சியல் பிராக்கெட்ல ஸ்கீம் ஏரியான்னு கொடுப்பீங்க. இதுக்கு ஒன்னாச்சும் ஃபாலோ பண்ணும். இப்ப அதே வந்து அபார்ட்மெண்டா ஸ்லம் கிளியரன்ஸ் ஒரு மூலமா மக்களுக்கு வந்து குடிசை வாரியம் கட்டி கொடுக்குறாங்களா வரிசையா மேல அடுக்குமாடி கட்டடமா? ஒவ்வொருத்தரும் இந்த மாவீரன் படத்துல விட சிவகார்த்திகேயன் படத்துல விட காமிச்சிருப்பாங்க. பெரிய ஃப்ளோர் கட்டி விட்டு அதுல 3 குடும்பங்கள் இருப்பாங்க, சுத்தமா அவங்க ஒதுக்கி இருப்பாங்க. ஓகே. அந்த மாதிரி இடங்கள்லனா இந்த அளவுக்கு பண்ணுவோம். ஒரு 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 10 மாடி கட்டடம் வந்து அப்படின்னா அதுக்கு வந்து நியூ க்ளோஸ் ஸ்பேஸ் ஃபாலோ பண்ணி தான் அடுத்த இது அபார்ட்மெண்ட் பக்கத்துல இருக்காங்க. அப்ப ரிமாஸ் எழுதினா மேக்ஸிமம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் 0.4 எழுதிக்கிறது வித்து சொல்றேன். அதான் மினிமம் அதை வித்துனா மீட்டர்ல சொல்றேன். கிரவுண்ட் ஃப்ளோர் 0.4. ரிமார்க்ஸ் கேட்க போறதுல ஏதாவது டேபிள்ஸ் நான் போய் கொடுப்பேன். அதுக்கு ரெசிடென்சியல் சிட்டி ஏரியால குடியிருப்பு போது சிட்டில சிட்டினா இந்த நார்மலா ரூரல் பிளேஸ் தான் சொல்றேன். ஓகே, எல்லாத்தையும் பிரிச்சிருமா? ஓகே. அந்த சிட்டி அது எப்படின்னா அந்த சிட்டியை வந்து 2 டிவைடா பிரிக்கலாம். அதாவது சிட்டியை வந்து ரோடோட வித்து வந்து 12 மீட்டருக்குள்ள இருக்கு, சரி 12 மீட்டருக்கு மேல இருக்கு, இல்ல 12 மீட்டர் உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னு இந்த ரெசிடென்சியே பிரிக்குது. ரூரலுக்கு வந்து நான் ஏன் எழுதல அப்படின்னா, ரூரல் இப்ப கிராமப்புறங்கள் எல்லாம் இதை எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஸ்பேஸே அதிகமா இருக்கும், அவங்களுக்கு நம்ம பவுண்டரி அதிகமா இருக்கும். அதுல அது மாதிரி அவங்க வந்து கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்களுக்கு தெரியலாட்டி விட அவங்க இடத்த பார்த்தாவே வந்து என்னன்னா லேண்டே வந்து பெருசா தான் வச்சிருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து அதிக ஸ்பேஸ் இண்டெக்ஸ் இருக்கும். சைடுல முன்னாடி பின்னாடின்னு நிறைய வந்து கேப் இருக்கும். அதனால அங்க அதிகம் வந்து நம்ம கொடுக்கல லிமிடேஷன். சிட்டி ஏரியாக்கு தான் கொடுத்துருக்காங்க, ஸ்கீம்டு ஏரியாக்கு தான் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் தனி, கமர்ஷியல் தனி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இண்டஸ்ட்ரியல்னா தொழிற்சாலைகள் இருக்காது, அங்க மேனுபேக்சரிங் யூனிட்ஸ் தான் நடக்கும். ஜஸ்ட் உள்ளுக்குள்ள உற்பத்தி பண்ணுவாங்க, அதிக கூட்டு யூனிட் இருக்க மாட்டாங்க. வண்டி உள்ளுக்குள்ள வரும், பொருளை வச்சு வெளில போயிட்டு இருக்கும். அதே கமர்ஷியல் பர்பஸ் உள்ள பிசினஸ் ஏரியானா டெய்லி அதிக மக்கள் கூடி வந்துட்டு போயிட இடங்களா இருக்கும். வித்தியாசம் புரியுதா நான் சொல்றேன்? ஓகே சார், ஓகேவா? பொருளை வாங்கி விக்கிறோம்ல, அந்த மார்க்கெட் மாதிரி, சந்தை மாதிரி, ஓகேவா? ஓகே. அப்ப ரெசிடென்சியல் பாக்கெட்ல சிட்டி ஏரியா, ஆனா வித்து வந்து ரோடோட வித்து 12 மீட்டருக்கு மேல இருக்கும்போது சிட்டி ஏரியா பண்ணா ரோடு வித்து 4.
அடுத்தது ரெசிடென்சியல், சிட்டி ஏரியா 3 குடுப்போம். எப்பன்னா ரோடு வித் லெஸ் தென் 100 மீட்டர். அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியல் ஸ்கீம் ஏரியா 1.5 அளவு கொடுத்துருப்பாங்க. தொழிற்சாலைகள்ல மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குல்ல. அப்ப மேக்ஸிமம் அலவுடா ரோடு பேர் 1 மீட்டர். அது சில தொழிற்சாலைகள்லாம் வரிசையா வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்து கட்டியிருப்பாங்க. சிப்காட் ஞாபகத்துல வரிசையா கட்டடங்களா இருக்கும். இல்ல ஆஹ் எப்படி சொல்றது உங்களுக்கு, ஒரு சில இடங்கள்ல வந்து இதுக்கு அது தனியா இப்ப நான் மீன் மார்க்கெட்டு சந்தை அதெல்லாம் இதுல உங்களுக்கு கமர்ஷியல் வரும். அடுத்து அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நான் இங்க சொல்றேன். தொழிற்சாலையிலேயே வந்து வரிசையா வந்து கட்டியிருப்பாங்க. உள்ளுக்குள்ள போனீங்கன்னா வெறும் சிப்காட்னா பார்த்திருப்பீங்க. வெறும் தொழில் நகரங்களா இருக்கும். வரிசையா வந்து அந்த மேனுபேக்சரிங் யூனிட் வந்துட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஸ்கீம் ஏரியாலாம் 1.5 அளவு கொடுக்கும். அது நெருக்கமா தானே வரும். அதே கமர்ஷியல் பிசினஸ் ஏரியா, இப்ப கவர்மெண்டே வந்து மீன் மார்க்கெட் கட்டி கொடுக்கும். பக்கத்துக்கு பக்கத்துல நிறைய பேர் வச்சுக்கலாம். அதுக்கு சந்தை நாம வச்சு கொடுப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப அதெல்லாம் கமர்ஷியல். அது வந்து பிரைவேட்டா நமக்கு தெரியும். மால், தியேட்டர்ஸ் இந்த மாதிரியான கமர்ஷியல் ஏரியா. அதுல ஸ்கீம் மூலமா கட்டி கொடுக்குறது. ஸ்கீம் ஏரியா 1.33 மேக்ஸிமம் அலவுடா. கிரவுண்ட் ஃப்ளோர் 0.4. ஓகே சார், புரியுதுதானே என்ன சொல்றேனே? ஓகே. அதாவது இப்ப நான் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சார், இப்ப ரோடோட வித்து மோர் தான் 12 மீட்டரு, லெஸ் தென் 12 மீட்டரு இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஓகே. வித்தோட ரோடோட வித்து வந்து 2 லைன் வருது. அதெல்லாம் நான் ஓரளவு புரிஞ்சுக்கிறோம். 2 லைன் 3 லைன். ஆனா இந்த க்ரௌண்ட் ஃப்ளோர் 0.4, இந்த 0. இங்கே 0.4 இங்க ஒண்ணு கொடுத்துருக்கீங்க. இது எங்களுக்கு புரியலையே அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். வந்திருக்கணும். அது என்னன்னா ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு பிளாட் இந்த அளவுக்கு இருக்கு. அதுலதான் இந்த இடத்துல நீங்க பில்டிங் கட்ட போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது கவர்மெண்டா ப்ராஜெக்ட் இருக்கு, இண்டிவிஜுவல் ப்ராஜெக்டா இருக்கலாம். அப்ப இந்த பிளாட் வந்து எவ்வளவு இருக்கு? ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய இந்த பில்டிங் வந்து எவ்வளவு அப்படின்னா, ஒரு க்ரௌண்ட் ஃப்ளோர் ஸ்பேஸ் வந்து சொல்றேன். இல்லாட்டி மொத்த ஸ்பேஸ் 1500 வருதுன்னு வச்சுக்கோங்க. 1500 ஃப்ளோர் ஏரியா அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப மேல 1500 போட்டு கீழே 5000 போட்டு அடிச்சேன். இப்போ வந்து இங்க என்ன வரும்? ஒரு 0.3 வரும்னு வச்சுக்கோ. அவ்வளவுதானே வரும். 1500 5000 வச்சா 0.3 வரும். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சார் கிளியர்? அதுல இல்லாட்டி பர்டிகுலர் இந்த மேல வந்து நீங்க வந்து கீழ வந்து ஒரு 1500 கட்டியிருக்கீங்க. மேல உள்ளது வந்து 700 தான் கட்டியிருக்கீங்க. அதுக்கு மேல உள்ள ஃப்ளோர் வந்து ஒரு 500 தான் கட்டியிருக்கீங்க. ஃப்ளோர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னா அட்லீஸ்ட் கீழ உள்ள இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் எடுத்துக்கணும். இதாச்சும் ஃப்ளோர் ஸ்பேஸ்ல போடும்போது 0.4 அளவு 0.3 அளவுக்காச்சும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் கிளியர்? ஓகே தானே? Yes, sir. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க போறதில்ல நமக்கு. நம்ம கேட்டா டேபிள்ஸ் தான் கேட்பான். பாத்துக்கிறேன். ஓகே. இப்ப அடுத்து இப்ப அடுத்து என்ன சார் பார்க்க போறோம்னா, லிமிடேஷன்ஸ் பார்க்க போறோம். நான் சொன்னேனே ஒரு கமர்ஷியல் இதுன்னு சொன்னேனே அது வந்து பார்க்க போறோம். அப்ப எழுதிக்கிறீங்க லிமிடேஷன்ஸ். அதாவது நீங்க கொடுக்குறேன். அது ஃபாலோவிங் limitation for built up area
have been recommended. ஓகே, அதுக்கடுத்து in an industrial area, the built-up area covered area shall not exceed 60% of the site area. அப்போ இண்டஸ்ட்ரியல் ஏரியா, இண்டஸ்ட்ரியல் ஜோன் வருது, அந்த இடத்துல பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா அது பில்டப் ஏரியா கவர் ஏரியான்றது அந்த டோட்டல் பிளாட் ஏரியாவோட 60% மேல போயிடக்கூடாது. நான் வச்சுக்கிறேங்க. இப்ப இது பொதுவா பேசுறது ஒரு பர்சன்டேஜ் அளவுக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா இந்த பில்டப் இல்ல வந்து கவர்ட் ஏரியா ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த பில்டப் ஏரியா ஆர் கவர்டு ஏரியா shall not exceed 60% of the site area. 60% of the site area. Site area. அதே சேம் டைம் ரெண்டாவது பாயிண்ட், இந்த பிசினஸ் ஏரியா the covered area shall not exceed 75% of the area of site provide sufficient space for parking. அப்ப என்னதான் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த லிமிட்டுக்கு மேலேயும் நம்ம என்ன சொன்னா அரசுலா கண்ட்ரோல் லைன் கொடுக்கணும். ஐ மீன் பார்க்கிங் ஸ்பேஸே வச்சிருக்கலாம். இப்ப சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் ஃபார் பார்க்கிங், ஓகே. அதுக்கடுத்து மூணாவது இருக்குங்க, இன் ரெசிடென்சியல் ஏரியா இந்த கவர்ட் ஏரியா இண்டிகேட்டட் அஸ் லோன் நினைக்கிறேன். இன் ரெசிடென்சியல் area the covered area residential areas the covered area indicated as below. as below கொடுக்கணும். அப்ப டேபிள் சம் மாதிரி கொடுக்குது. எப்படின்னா அதாவது இங்கிட்டு ஏரியா பிளாட் கொடுங்க, இது ஏரியா பிளாட். இந்த சரினா மேக்ஸிமம் பெர்மிசிபிள் பில்டப் ஏரியா, மேக்ஸிமம் பெர்மிசிபிள் பில்டப் ஏரியா. அப்ப உங்களுக்கு ஏரியா பிளாட் வந்து லெஸ் தென் 200 மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. சார் மீட்டர் ஸ்கொயர்ல சொல்றேன், ஸ்கொயர் ஃபீட்னா இப்ப எவ்வளவு தூரம் பாத்துக்குவீங்க? 200 மீட்டர் ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு அப்படின்னா அப்ப அந்த இதுல வந்து ஒரு 2 மாடி கட்டடம் தான் கட்டணும். ஓகே, டூ ஸ்டோரி பில்டிங் தான் கட்டணும். அப்ப எவ்வளவு ஃப்ளோர் எடுத்துக்கலாம்னா 66% வித் 2 ஸ்டோரி பில்டிங் கட்டிக்கலாம். டூ ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் 200 இருந்துச்சுன்னா, அதே 200 டு 500 இருக்கு ஏரியா அப்படின்னா அதெல்லாம் 50% போக குறையும். ஏரியா கூட கூட பர்சன்டேஜ் குறையும். 50% ஆஃப் த சைட் தான் எடுக்கலாம்.
அதே ரெசிடென்சியல் பர்பஸ்ல குடியிருப்பு பகுதி இருக்கலாம் 500 to 1000 மீட்டர் ஸ்கொயர் வரை போகுது அப்படின்னா 40% தான் எடுக்கணும். அதே மோர் தென் 1000 மீட்டர் ஸ்கொயரா இருக்கு 33.33% சார்ஜஸ் தான் எடுக்கணும். சைடு தான் இருக்கு. சார் கிளியர்? புரியுதானே? சார் ஓகே. அப்ப இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயம் தான் அது எல்லாமே. அதுக்கடுத்து எழுதிக்கிறேங்க. அதுக்கடுத்து வந்து ஓப்பன் ஸ்பேஸ் ரெக்யர்மெண்ட் அரௌண்ட் பில்டிங்ஸ். பில்டிங்ஸ்ல மினிமம் நம்ம ஓப்பனிங் கொடுப்போம். அதனால தான் லைட்டனிங், வென்டிலேஷன்ஸ், ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் தான் நிறைய நடத்துறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல பில்டிங் பைலர்ஸ்ல வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். அப்போ ஓப்பன் ஸ்பேஸ் ரெக்யர்மெண்ட் அரௌண்ட் பில்டிங்ஸ் கொடுத்துருங்க. ஒரு வீட்டுக்கு வந்து விண்டோ தான் வைக்கலாம். மினிமம் விண்டோ இருக்கணும். ஏன்னா வெளிச்சம் உள்ளுக்குள்ள வரணும். அந்த ரூம்ல வந்து நல்லா ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். அப்ப அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யறோம், ஸ்பேஸ் வந்து மினிமம் கொடுக்கணும். அப்ப எழுதிடுங்க. ஓப்பன் ஸ்பேஸ் ரெக்யர்மெண்ட் அரௌண்ட் பில்டிங். ஓகே. ஃபர்ஸ்ட் அதாவது திஸ் ஆர் ரெக்யர்டு ஃபார் லைட்டிங், வென்டிலேஷன் ரெக்யர்டு ஆஃப் த ரூம்ஸ். இது ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு ரூமுக்கு வெளிச்சம் வரணும், காற்றோட்ட வசதி இருக்கணும் அப்படின்னா இது ஸ்பேஸ் ஓப்பன் ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கும் சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, நான் கீழே கொடுப்பேன். அப்ப இது ஏன் இருக்கு, திஸ் ஆர் ரெக்யர்டு ஃபார் ரெக்யர்டு ஃபார் எழுதிக்கிறேன் lighting, and ventilation requirements of the rooms. Okay. அதுக்கடுத்து நேஷனல் பில்டிங் கோட் recommend the following open space requirements for the various height of buildings. அப்ப 10 மீட்டருக்குள்ள ஹைட் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்க்கு எவ்வளவு ஸ்பேசிங் சொல்லணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அப்ப ஃப்ரண்ட் ஓப்பன் ஸ்பேஸ் வித் எவ்வளவு இருக்கணும், அப்புறம் ஒரு சில விஷயங்கள் நான் கொடுப்பேன், எழுதிக்கிறேன். அதாவது எழுதிக்கிறேன், நேஷனல் பில்டிங் கோட் ரெக்கமெண்டட் த நேஷனல் பில்டிங் கோட் recommends the following open space requirements for varying height of building, for varying height of building. ஓகே, ஒவ்வொன்றிலும் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்ப எழுதிருங்க, ஒண்ணு பார்த்தா போதும். ஓகே,
சரி ஓகே கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஒரு ஓப்பனிங்ல முக்கியமான விஷயம் கொடுத்து கொடுக்குறேன். நிறைய எழுத வேணும். ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இன் பில்டிங் ஹைட் லெஸ் than 10 மீட்டர். அதாவது கிட்டத்தட்ட எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு G+2 கிரவுண்ட் ஃப்ளோர் சேர்த்து 3 ஃப்ளோர் வர மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர் சேர்த்து அதான் G+2 சொல்லுவோம். அப்படி ஒரு பில்டிங் இருக்கு. அப்ப அந்த மாதிரியான பில்டிங்ல எழுதிக்கிறீங்க. அதாவது ஃபார் ஃபார் பில்டிங் ஹைட் less than 10 மீட்டர். The following values for front, rear and side yard are recommended integral part of site. ஒண்ணும் இல்ல சார், நான் கொடுத்துருக்கேன் நேத்து. செட் பேக் வந்து முன்னாடி பின்னாடி சைட்ல என்ன வந்து நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? கொடுத்தேனே 12 மீட்டருக்குள்ள 12 மீட்டருக்கு மேல அது வித்து 3 மீட்டருக்குள்ள அதே வந்து 30 மீட்டருக்குள்ள லென்த் இருந்துச்சு அப்படின்னா செட் பேக் விட வேண்டியதுல கிளியர். ஓகே தானே சார்? Yes, sir. ஓகே, அதை சொன்னேன். அப்ப அததான் அதே வந்து இங்க வந்து ஓப்பனிங் பாக்குறோம். அது இதையும் கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா செட் பேக் கன்சிடர் பண்ணிக்கணும் வீட்டுக்கு. அதோட சேர்த்து இவ்வளவு ஸ்பேஸ் வித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்து கொடுப்பேன். ஓகே, அண்ட் சைட் யார்ட் are recommended as integral part of site. Recommended recommended as integral part of site. Okay. First front yard or open space இருக்குன்னா 3 மீட்டர் இருக்கும். ஃப்ரண்டிங் ஸ்ட்ரீட் ஓகே, ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி 3 மீட்டர் இருக்கு. எப்படி கொடுக்கலாம்னா ஓகே, சும்மா கொடுக்குறோங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அது ஃப்ரண்ட் யார்ட் ஆர் ஓப்பன் ஸ்பேஸ் வித் சாரி 3 மீட்டர். இப்ப 10 மீட்டருக்கு உள்ள கொடுக்கக்கூடிய பில்டிங் when building fronting is street கொடுக்கும். ஓகே, இதோட எடுத்துக்கலாம் 3 மீட்டர். ஓகே, அதுக்கடுத்து இன் நோ கேஸ் லெஸ் தென் 1.8 மீட்டர் கொடுக்கலாம். அது வந்து எப்படின்னா உங்களுக்கு கொடுக்குறேன். இன் நோ கேஸ் less than 1.8 meter when building fronting 2 or more side. அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட சைடு வருது அப்படின்னா 1.8 மீட்டருக்கு கீழே லெஸ் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி ஸ்ட்ரீட் வராங்க, நீங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடு வருது, சைடு ஒரு வீடு, இந்த சைடு ஒரு வீடு அப்படின்னு கண்டிஷன் இருக்கீங்கன்னா 1.8 மீட்டர்ல கொடுத்தா போதும். அப்ப in no case less than 1.8 meter when building 2 or more sides. Sides. ஓகே, அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்து இப்போ உள்ள எழுதிக்கிறீங்க. அதாவது
ஒரு சில விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் படிச்சிடலாம். இப்ப பிளாஸ்டிங் பண்றதுக்கு முன்னாடி அந்த வால் சர்ஃபேஸ் வந்து தேய்ப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அத இல்லாட்டி சில இது தேய்ப்பாங்க, சில இது தேய்க்க மாட்டாங்க. அந்த அந்த பிரிக் மேல வந்து பிளாஸ்டிங் பண்ண போறாங்க. சரி 2 கோட் பண்ணுவாங்க. அப்படின்னா, அந்த பிளாஸ்டிக் பண்ணக்கூடிய அந்த இடம் இருக்கும்ல, இந்த பிரிக் ஒர்க் வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்ல, அது வந்து என்னன்னா அப்படின்னு சொன்னா, ஹேக்கிங்னு சொல்லுவாங்க. த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் த பேக்ரவுண்ட் ரஃப் பிஃபோர் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் பண்றதுக்கு முன்னாடி, அத பிளாஸ்டிக் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரஃப்பா இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் தான் சொல்லணும்னா ஹேக்கிங்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் குடுக்குறேங்க. டெக்னிக்கல் டெர்ம் மாரி கேட்பாங்க. இல்ல நம்பர்ஸும் வரும் நான் சொல்றேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சார் என்ன அப்படின்னா, இந்த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் த பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் ஆஃப் பிஃபோர் பிளாஸ்டரிங் இஸ் தட் 1. அதுக்கடுத்து ஏரியா ஆஃப் ஓப்பனிங். ஓகே. லார்ஜ் பெர்மியபிலிட்டி இஸ் மோர் தென் 20% ஆஃப் வால்யூம் கொடுக்கும். அது லார்ஜ் பெர்மியபிலிட்டி என்னன்னா, இந்த ஹாலோ டைப்ல கல்லாம் கொடுப்பாங்கல்ல, அழகுக்காண்டி. அந்த கல்லுலயே அந்த பிரிக் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கல்லுலயே ஹோல்ஸ்னா இருக்கும். ஓகேவா? இதுல வந்து ஒரு ஹாலோ பிளாக் யூஸ் பண்றாங்க. பெர்மியபிலிட்டி கேப் ப்ளூக்ல இருக்கு. பெர்மியபிலிட்டி வந்து தண்ணி குடிக்கக்கூடிய தன்மை அதிகமாகும். அதை சொல்றேன். பெர்மியபிலிட்டி அதிகம் இருக்கு அப்படின்னா ஓப்பனிங் வந்து மினிமம் வந்து நீங்க கொடுக்கக்கூடிய வால் ஏரியா, இங்கிட்ட ஒரு வால் வருது, இங்கிட்ட வால் வருது, இங்கிட்ட வால் வருது, இங்கிட்ட வால் வருது. அப்ப 100 அளவுக்கு வால் வருதுன்னா இந்த 20% அளவுக்கு ஓப்பன் கொடுக்கணும். இங்க வந்து கொடுக்கணும் 20%. சார் கிளியர்? ரெண்டாவது பாயிண்ட். அப்ப area of opening for building of large permeability is more than 20% of all area. Area of opening for building of large permeability is more than 20% of wall area. Wall area. அதுக்கு வந்து ஒரு ரெசிடென்சியல் பில்டிங்ல ஒரு பாத்ரூமோட ஹைட் எதுக்கு கீழே குறைஞ்சக்கூடாது? ஓகே, எழுதிக்கிறேங்க. எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அப்ப அந்த ரெசிடென்சியல் பில்டிங் the height of bathroom should not be less than 3 கிலோ பெருக்குறாங்கன்னா 2.4 மீட்டர். 2.4 மீட்டர். இதே 2.4 மீட்டர் ஒரு இடத்துல கொடுத்துருப்பேன். மினிமம் அவ்வளவு இருக்கணும். ஹெட்ரூமோட டிஸ்டன்ஸ் ஸ்டாலிக்ஸ் நடத்தும் போது ஞாபகம் இருக்கா? அங்கேயும் 2.4 மீட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே. அதுக்கடுத்து இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் இன் ப்ரீக் லேயிங் ஃபார் லிஃப்டிங் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் வாட்டர். இது உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு ப்ரீக் வரிசையா எடுக்கிறோம், அது மேல கலவை வைக்கிறோம், நடுவில் வந்து வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ட்ரவல், அந்த கொத்துக்கு கரண கரண்டின்னு சொல்லுவாங்களா, அந்த அந்த கரண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரவல் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப the most important tool in
காட்டன் பைலாஸ்ல இருக்கிறத சார் கொடுத்துட்டு இருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் நடத்தல. அதுக்குள்ள தானே இதையும் இருக்கு. ஓகே. அவங்க அந்த நோட்ஸ்ல இருக்கிறத நான் கொடுத்துட்டு இருக்கேன். புக்ல எடுத்து. டுடே bricklaying, laying for lifting and spreading. Spreading motor for forming joints is travel. For forming which is travel. கரண சொல்றாங்க அதான் யூஸ் அடுத்து the surface to which the first coat of plaster is applied. அப்ப நீங்க பிளாஸ்டிங் பண்றதுக்கு முன்னாடி அந்த ரப் சர்ஃபேஸ ஹேக்கிங்னு சொல்லணும். இப்ப ஃபர்ஸ்ட் கோட் ஆஃப் பிளாஸ்டிங் பண்ணிட்டீங்க. அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் கோட் அடிச்சிருக்கீங்களா அதை வந்து என்ன சொல்லலாம் பேக்ரவுண்ட் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். எழுதிக்கிறேங்க. இந்த சர்ஃபேஸ் ரெண்டாவது கோட்டு அடிக்கிறதுக்கு பேக்ரவுண்டா ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிங் பண்ணிருப்போம். அதான் பேக்ரவுண்ட் சர்ஃபேஸ் இருக்கும். ஓகே. சில டெக்னிக்கல் டைம்னா கொஸ்டின் வாசிப்போம். ஃபர்ஸ்ட் கோட்டா பிளாஸ்டிக் நீங்க எப்படி கூப்பிடுறீங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் வந்து பேக்ரவுண்ட் சர்ஃபேஸ் ஃபர்ஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கடுத்து அதுக்கு ரிலேட்டடான இதுக்கு விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. நீ அவசரப்பட்டு பேக்ரவுண்ட் சர்ஃபேஸுங்கிறது என்ன பின்புற பகுதி அதனால ஒரு ஆன்சர் ஒரு மாபம் வச்சு நீ விட்டு போயிருவீங்க. அதனால இம்பார்ட்டன்ட் வச்சு கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்ப இந்த சர்ஃபேஸ் டு விச் the first coat of plaster the first coat of plaster is applied is called background surface. அடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன அப்படின்னா the function of cleat. இந்த கிளீட்டுங்கிற வார்த்தை ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸஸ்லனா பர்லின் வைப்போம். பர்லின் வந்து ஒரு எப்படி வைப்போம்னா இப்படி இப்படி கொடுத்துருப்பாங்க. இதுலதான் வரிசையா வந்து உட்கார்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கிளீட் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. என்ன சொல்ல முடியுது உங்களுக்கு? Yes, sir. நீங்க பாருங்க ஒரு சின்ன வளைய மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ரூப் இருந்துச்சுன்னா நீங்க பாருங்க. ஓகே. நார்மலா உங்க வீடு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு பண்ணை போட்டிருக்காங்க. அதுல ஹாஸ்பிட்டல் சீட் போட்டிருக்காங்க. இல்ல ஓடிபி போட்டிருக்காங்க அப்படின்னா அதுல வந்து இந்த இருக்கும் வரிசையா வந்து சட்டம் வச்சிருப்பாங்க. அதுல கிளீட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்க. அந்த அது ஏற்கனவே அந்த கிளீட்டு கொடுக்குறோம் அப்படின்னா எழுதுங்க. அதாவது பர்லின் கிளீட்டா மாதிரி இருக்காங்க. அதே நல்லா இழுத்தம் பிடிச்சிக்கணும். அதுக்கு எப்படி எழுதுறோம்னா இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் கிளீட் கிளீட்ஸ் in a root truss in a root truss அதாவது எழுதிக்கங்க is to prevent the purlin from tilting. பர்லின் tilt ஆகாம prevent பண்ணது. அப்ப எழுதிக்கிறேங்க is to prevent the purlin
from building. அதுக்கடுத்து the function of king post. king post எப்படி கொடுத்திருப்பாங்க? ரூட்லெஸ்ல நடுவுல இப்படி இருக்கும் சப்போர்ட்டா. இது எதுக்குன்னா இந்த டை பீம் இருக்குல்ல, இந்த டை பீம் சேர்க்காம இருக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்காரு. ரெண்டையும் ஒரு குறிப்பிட்ட இதுல பிடிச்சி வச்சுக்கிறதுக்காண்டி அப்ப எழுதிக்கிறீங்க. அதே ரூட்லெஸ்ல தெரியும் தானே சார்? கிங் போஸ்ட்னா இப்படி ஒரு இது கொடுத்துருப்போம். குயின் போஸ்ட்னா ரெண்டு பக்கம் சாயவா அப்படி கொடுத்துருப்போம். இதான் தெரியும் தானே? மத்த இது கொஞ்சம் இதுதாங்க மெயினா இருக்கக்கூடிய கிங் போஸ்ட் குயின் போஸ்ட்னா கேட்டிருப்பாங்க. ஓகே. ஸ்பேன் 3 மீட்டர் இருக்குமா? ஓகே 3 to 4 மீட்டர் வச்சுக்கிறது. அப்ப எழுதிக்கிறேங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் கிங் சரி ஃபங்க்ஷன் ஆஃப் எழுதிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் கிங் போஸ்ட் அந்த வெர்டிகலா இருக்குல்ல கிங் போஸ்ட்னு சொன்னா ரூட்லெஸ்ல இப்படி ஒரு கம்பு இருக்கும். வெர்டிகல் கம்பு. இது எதுக்காக கொடுத்துருக்கோம்னா கீழே உள்ள அந்த டை பீம் இருக்குல்ல அப்படியே பிடிச்சி கட்டி வச்சிருக்கோம்ல அதுக்கு சேக் ஆகாம இருக்கிறதுக்காண்டி இங்கேயும் இங்கேயும் பிடிச்சி இழுத்து அடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. கிளியர்? ஓகே. Sir. அப்ப Yes. ஃபங்க்ஷன் ஆஃப் கிங் போஸ்ட் இங்க கிங் போஸ்ட் ரூட்லெஸ் அது கிங் போஸ்ட் ரூட்லெஸ்ல தான் அந்த கிங் போஸ்ட் வரும். அப்ப இங்க கிங் போஸ்ட் ரூட்லெஸ் is to prevent the die beam from sagging as its center. Is to prevent the die beam from sagging its center. அதுக்கடுத்து பிளாஸ்டிக் ஒர்க் முடிஞ்ச உடனே அந்த வால் சர்ஃபேஸ்ல போய் கூழ் போல சாரெல்லாம் கட்டியிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அது வந்து இருக்கு பிளாஸ்டிக் ஒர்க் முடிஞ்ச உடனே. அதுக்கப்புறம் அதுல செங்கல் தான் வச்சுட்டு ஃபைனல் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த அதுக்கு பேர் என்ன சொன்னா பீலிங்னு சொல்றாங்க. அந்த பேட்ச் ஒர்க் முடிக்கிறாங்க பிளாஸ்டிக் ஃபுல்லா முடிச்சுட்டு அந்த அங்கேயும் வந்து சாரம் கட்டுறதுக்காண்டி ஹோல் வச்சிருப்பாங்க. சவுத்துல இருந்து கட்டியிருப்பாங்க. அந்த ஃபுட்லாக்னு சொல்லுவோம்ல ஸ்கஃபோல்டிங் படிக்கும் போது சிங்கிள் ஸ்கஃபோல்டிங் அது பதிச்சிருக்கக்கூடிய ஸ்பேஸ் கேப்பா இருக்கும். அதெல்லாம் ஃபைனல் பேட்ச் பண்றாங்க அப்படின்னா பேட்ச் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அதான் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு கிளீனிங்னு சொல்லுவாங்க. அப்ப கம்ப்ளீட் டிஸ்லோகேஷன் ஆஃப் பிளாஸ்டர்டு சர்ஃபேஸ் resulting in formation of a patch is known as peeling. Complete dislocation எழுதிக்கிறேங்க. dislocation of plastered surface of plastered surface resulting in formation of a patch is known as peeling. பெல்லிங்னு சொல்லுவாங்க. அடுத்து அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா பில்டிங் ரிக்யர்மெண்ட்ஸ் பார்ட் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சார் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியது. இல்ல இந்த ஸ்டார் கேஸ் ஓரியன்டா உள்ளதுன்னா ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல உள்ளதுன்னா பேசிக்கா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தோம். எழுதிக்கிறீங்க சார். ரெக்யர்மெண்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் பில்டிங். நீங்க பார்த்தாலோட இப்ப ரீசெண்டா உள்ள ஏரியா கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ரெக்யர்மெண்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் பில்டிங்.
ஃபர்ஸ்ட் பிளிந்த். ஒரு கிரவுண்ட் லெவல்ல இருந்து பிளிந்த் லெவல் எந்த அளவுக்கு இருக்கும்னா, அதாவது மினிமம் 30 சென்டிமீட்டர் ஆச்சும் இருக்கணும். அது கீழே போயிடக்கூடாது. சரௌண்டிங் கிரவுண்ட் லெவல்ல இருந்து அந்த பிளிந்த் கொடுக்குறோம்ல, அதுதான் அங்கேதான் பிளிந்த் ஆப்செட்டே அடிச்சிருப்போம் வெளில. அப்ப பிளிந்த்னு போட்டுருங்க. அதாவது the height of plinth shall not be less than 30 centimeter from surrounding ground level. ஓகே. அப்ப இது வெரி இம்பார்ட்டன்ட். மினிமம் வந்து உங்க வீட்டுக்கு வந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து 30 சென்டிமீட்டர் ஹைட்ல தான் பிளிந்த் வந்து ப்ரொவைட் பண்ண கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஸ்டோர் ரூம். ஒரு ஏரியா ஆஃப் த ஸ்டோர் ரூம் எப்படி இருக்குன்னா, அட்லீஸ்ட் 3 மீட்டர் ஸ்கொயர் பரப்பாச்சும் இருக்கும் ஸ்டோர் ரூம். அது ரொம்ப குறுகலா வச்சிருக்கூடாது. அது ஸ்டோர் ரூமோட ஹைட் வந்து 2.2 மீட்டர் கீழே குறைஞ்சிடக்கூடாது. அப்புறம் தலையில இடிக்கிற மாதிரி ஆயிடும். சார் கிளியர்? புரியுதா? ஏன்னா Yes, இம்பார்ட்டன்ட் sir. பார்த்து ஸ்டோர் ரூம் கொடுங்க. ஸ்டோர் ரூம். அதாவது ஏரியா ஸ்டோர் ரூம் shall not be less than 3 meter square. Height of storeroom shall not be less than 2.2 மீட்டருக்கு கீழே குறைஞ்சிடக்கூடாது. அது ஒரு வீட்டோட ஹைட்டு மினிமம் 2.4 ஆச்சும் இருக்கணும். மேக்ஸிமம் 3.1 to 3.2 வரையும் போகலாம். ஒரு நார்மல் ரெசிடென்ஸ் பில்டிங்ல ஒரு ஃப்ளோரோட ஹைட்டு. ஓகே. 2.2 மீட்டர் அளவு. அதுக்கு இது ஸ்டார் கேஸ். ஆல்ரெடி நான் உங்களுக்கு அங்கேயே நடத்திருக்கேன் ஸ்டார் கேஸ். இங்கே என்ன கொடுத்துருப்பேன்னா, ஒரு மினிமம் த்ரெட்டுங்கிறது ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் 250 mm இருக்கணும். வித்தவுட் நோசிங். வித் நோசிங்னா 300 இருக்கணும். அதே உங்களுக்கு ரைசருக்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளவுன்னா ரெசிடென்ஷியலுக்கு 190 mm. அதே ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் பேசணும்னா ஏறது கம்மியா இருக்கணும் 100 mm. அதுக்கடுத்து வந்து அதர் பில்டிங்னா 150 mm கொடுக்கணும். அதுக்கடுத்து மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து 12 கொடுக்கணும் கொடுத்துருப்பேன். அது ஹெட்ரூம் வந்து உங்களுக்கு 2.4 மீட்டருக்கு மேல போயிடக்கூடாது கொடுத்துருப்பேன். அட்லீஸ்ட் 2.1 பேஜ் கொடுக்கும் அமைச்சுக்கிறது. சரி, ஹெட்ரூம் வந்து மினிமம் 2.4 வச்சிருக்கணும். 2.4 வச்சுக்கணும் நான் வச்சிருக்கேன். கொடுக்கணும், மினிமம் கொடுக்கணும். மினிமம் ஸ்லோப் வந்து 25 டிகிரி, மேக்ஸிமம் ஸ்லோப் 40 டிகிரி. அதான் கொடுத்துருப்பேன். அப்புறம் தம் ரூல் பார்லாவே 2 இன்டு ரைஸ் இன் சென்டிமீட்டர் பிளஸ் 2 இன் சென்டிமீட்டர். அப்புறம் ரைஸ் வந்து சென்டிமீட்டர் எடுத்துட்டு அது வந்து த்ரெட் வந்து சென்டிமீட்டர்ல கூட்டிக்கிறேன். அதே ரைஸ் வந்து கோயிங்கையும் பெருக்கிக்கிறேன் அப்படின்னு வரிசையா வேலையை கொடுத்துருப்பேன். அதெல்லாம் எங்கே கொடுத்துருப்பேன் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல கொடுத்துருப்பேன். இப்ப இங்க என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து மாறும். இப்ப எதுக்குறேங்க பில்டிங் பைலர்ஸ்ல ஸ்டார் வேன் போடுங்க. ஸ்டார் கேஸ் தான் ஸ்டார் வேன் சொல்றாங்க. ஸ்டார் வேன் அதாவது மினிமம் வித்து பாக்கெட் வச்சுக்கிறது. மினிமம் எவ்வளவு இருக்கும் வித்து ஆகலாம். வித்து ஆனா என்ன தெரியும் உங்களுக்கு? ஆகலாம். ஒரு ரெசிடென்சியல் பில்டிங் எவ்வளவு கொடுத்துருப்போம் வித்து ஞாபகம் இருக்கா? அதையும் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. 1 மீட்டர் கொடுக்கணும். அதே ரெசிடென்சியல் ஹோட்டல் பில்டிங் 1.5 மீட்டர் கொடுக்கணும். அசம்பிளி பில்டிங் இன்ஸ்டியூஷனல் பில்டிங்னா 2 மீட்டர் கொடுக்கணும். அதே வந்து எஜுகேஷனல் பில்டிங் 1.5 மீட்டர் கொடுக்கணும். மாடிப்படியோட ஆகலாம். கிளியர்? Yes, sir. அதோட மினிமம் தான் இந்த இங்க என்ன கொடுத்துருக்காங்க நான் பார்க்க போறோம். தெரிஞ்சுக்கிறேன் சார். அப்ப நான் ரெசிடென்சியல் பில்டிங் வந்து அங்கே கொடுத்துருப்பேன். மினிமம் மீட்டர் அதாவது அங்க 1 மீட்டர் கொடுத்துருப்பேன். இங்க வந்து 0.9 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டோரி பில்டிங் வரையும் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ரெசிடென்சியல் மினிமம் இவ்வளவு கொடுக்கணும். இதெல்லாம் கீழே கீழே போயிடக்கூடாது, கூடுதலா கொடுத்துக்கிறது. அப் டு 3 ஸ்டோரி 3 மாடி கட்டட வரை இது கொடுக்கணும். 0.9 மீட்டர் அளவுக்கு அகலம் இருக்கும், மாடிக்குள்ள அகலம். அதுக்கு அதர் ரெசிடென்சியல் பில்டிங் லைக் பிளாட் ஹோட்டல் இருக்குன்னா 1.25 மீட்டர் அளவுக்கு இருக்கும். ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் அளவுக்கு கொடுக்கும். அதுக்கடுத்து ரெசிடென்சியல் ஹோட்டல் பில்டிங், எஜுகேஷனல் பில்டிங் லைக் ஸ்கூல், காலேஜஸ், அசம்பிளி பில்டிங், ஆடிட்டோரியம், தியேட்டர் இதெல்லாம் 1.5 மீட்டர் அளவுக்கு கொடுக்கும். அதே இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங்க்கு லைக் ஹாஸ்பிட்டல் இதுனா 2 மீட்டர் அளவுக்கு கொடுக்கும். ஓகே, அப்ப ரெசிடென்சியல் ஹோட்டல் பில்டிங் இதுதான் மாறல ஹோட்டல் பில்டிங். அதுக்கடுத்து எஜுகேஷனல் பில்டிங், ஸ்கூல், காலேஜ் சொல்றேன். எஜுகேஷனல் லைக் ஸ்கூல், காலேஜஸ், அசம்பிளி பில்டிங், லைக் ஆடிட்டோரியம், தியேட்டர் இது எல்லாரும் சேர்த்தே மொத்தமா 1.5 மீட்டர் தான். அங்கேயே தான் கொடுத்துருக்கோம். லைக் ஆடிட்டோரியம், தியேட்டர் எக்ஸெட்ரா இது எல்லாத்துக்கும் சேர்த்தே 1.5 மீட்டர் தான். அதுக்கடுத்து இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங் லைக் ஹாஸ்பிட்டல் இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங் லைக் ஹாஸ்பிட்டல் இதுக்குதான் கூட கொடுக்கும், 2 மீட்டர்ல கொடுக்கும். அதுக்கடுத்து ஆல் அதர் பில்டிங்ஸ் மற்ற எல்லா பில்டிங்ஸ்க்கும் 1.5 மீட்டர் அளவு கொடுத்தா போதும். இது எல்லாம் மாடிப்படியோட அகலம் தான் சார் சொல்றேன், குழப்பிக்க கூடாது. சார் அங்கேயும் ஒன்று எடுத்துக்கீங்க, இங்கே ஒன்று எடுத்துக்கீங்க, எதை சார் நான் வச்சிருக்கேன் ஒன்றும் குழப்பம் இல்லை. ரெசிடென்ட் பில்டிங் அங்கே 1 மீட்டர் கொடுத்துருப்பேன், அதே ஸ்டாண்டர்ட் புக்ல தான் கொடுத்துருக்கேன். இது பில்டிங் பேர்ல ரூல்ஸ் புக்ல இந்த கோட் புக் மாதிரி இருக்கும், அதை வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அப்ப ரெசிடென்சியல் பில்டிங் வந்து அப் டு 3 ஸ்டோரி வரை 1 மீட்டர் 0.9 மீட்டர் கொடுக்கலாம். ஆனா மினிமம் 0.9 மீட்டர் இருக்குன்னு கொடுக்குறாங்க. அதே வந்து அங்கேயே ரெசிடென்சியல் ஹோட்டல் பில்டிங் எவ்வளவு கொடுத்துருப்பேன், 1.5 மீட்டர் கொடுத்துருப்பேன். இங்கேயும் அதே தான், இங்க எழுதிருக்கேன் பாருங்க, மாறனா இல்ல எடுத்து பார்த்துக்கணும் சார். ரெசிடென்சியல் ஹோட்டல் பில்டிங் என்ன கொடுத்துருக்கேன், அதே 1.5 மீட்டர் தான் இங்க இருக்கு. அதே மாதிரி தான் இங்க என்ன கொடுத்துருப்பேன், எஜுகேஷனல் பில்டிங் வந்து 1.5 மீட்டர் தான் கொடுத்துருப்பேன், லைக் ஸ்கூல், காலேஜஸ்க்கு. இங்கேயும் அதே தான் 1.5 தான் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து அங்க என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா அசம்பிளி பில்டிங்க்கு 2 மீட்டர் கொடுத்துருப்பேன். இங்க அசம்பிளி பில்டிங்லயே ஆடிட்டோரியம், தியேட்டர்னா 1.5 தான் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து அங்க இன்ஸ்டிடியூஷனல் ஹாஸ்பிட்டல் பில்டிங் 2 மீட்டர் தான் கொடுத்துருப்பேன், அது அப்படியே வந்துருச்சு. அங்க அதர் பில்டிங் வந்து எவ்வளவு கொடுத்துருப்பேன் அப்படின்னா 1.5 மீட்டர் தான் கொடுத்துருப்பேன், அது அப்படியே வந்துருச்சு. அப்ப இங்க மாறி இருக்கிறது இந்த அசம்பிளி பில்டிங் லைக் ஆடிட்டோரியம், தியேட்டருக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மினிமம் 1.5 மீட்டர்னா அவங்க வந்து பைலாஸ் புக்ல கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு வந்து அங்கே மெட்டீரியல் புக்ல என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க, கூடுதலா தான் கொடுத்துருக்காங்க. உங்க மினிமம் தானே வித்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார். கிளியர்? ஓகே தானே? Yes, sir. ஓகே. இப்ப அடுத்து என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப ஒரு ஒன் பெட்ரூம் கால் கிச்சன் வருது, இல்ல 2 பெட்ரூம் கால் கிச்சன் வருது. அதாவது 1 பிஹெச்கே 2 பிஹெச்கே அப்படின்னா வருது அப்படின்னா மினிமம் ஏரியா எப்படி இருக்கணும், அதுக்கு மினிமம் வித்தியா எவ்வளவு ப்ரொவைட் பண்ணிருக்கணும் ஒரு ரூமுக்கு. அதுக்கு வந்து கிச்சனோட மினிமம் ஸ்பேஸ் எவ்வளவு ஏரியா எவ்வளவு இருக்கு மீட்டர் ஸ்கொயர்ல,
அதுக்கு மினிமம் வித்தியை எவ்வளவு கொடுத்துருக்கோம், வித்துல குறைச்சிடக்கூடாது எப்பயுமே. அதுக்கடுத்து கிச்சன் கம் டைனிங் ரூம் வருது அப்படின்னா மினிமம் வித்தி எவ்வளவு இருக்கணும், அதுக்கடுத்து அதோட வித்தி எவ்வளவு இருக்கணும் அதுக்கு. அதே வாட்டர் க்ளோசெட் வருதுன்னா அந்த வாட்டர் க்ளோசெட் பாத்ரூம் போறவங்க டைரக்ட் போறவங்க அந்த அந்த மினிமம் ஸ்பேஸ் எவ்வளவு மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கணும், அதோட வித்தி எவ்வளவு அகலம் இருக்கணும். அதே பாத்ரூம் குளிக்கிற இடம், அதே மினிமம் ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கணும் ஏரியா, அதோட வித்தி எவ்வளவு கொடுத்துருக்கணும். பாத்ரூம் பிளஸ் வாட்டர் க்ளோசெட், அதாவது பாத்ரூம் டாய்லெட் போற பொசிஷன் இருக்கு, குளிக்கிற பொசிஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு மினிமம் ஸ்பேசிங் ஏரியா எவ்வளவு இருக்கணும், அந்த வித்தி எவ்வளவு இருக்கணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட் டேபிள்ஸ். சார் கிளியர், புரியுதா? ஓகே, Yes, sir. அப்ப எழுதிக்கிறீங்க, டேபிள் சம்மரி கொடுக்குறேன். இங்க பார்ட் ஆஃப் பில்டிங், அதுக்கடுத்து மினிமம் ஏரியா மீட்டர் ஸ்கொயர்ல தான் எழுதணும் மினிமம் ஏரியா. அதுக்கடுத்து மினிமம் வித், அதாவது 1 பெட்ரூம் கால் கிச்சன், அதாவது 1 பிஹெச்கே. அது எப்படின்னா 1 கேபிட்டபிள் ரூம்னு சொல்லுவாங்க. அதுல இப்போ எப்படி சொல்றது, 1 பிஹெச்கேன்னு கொடுக்கலாம், இல்லாட்டி 1 கேபிட்டபிள் ரூம்னு சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணுதான். கடவுள் வெளியில பேசக்கூடாது, தியேட்டிக்கலா பேசலாம். 1 பிஹெச்கே தான் 1 கேபிட்டபிள் ரூம். மினிமம் ஏரியா 9.50 மீட்டர் ஸ்கொயர் சார், அப்படி இருக்கணும். வித் 2.4 மீட்டராச்சும் இருக்கணும் வச்சுக்க வச்சுக்கிறேங்க. 1 கேபிட்டல் ரூம்னா ஐ மீன் 1 பிஹெச்கேல மினிமம் ரூம் வந்து அது பெட்ரூமா இருக்கட்டும், ஹாலா இருக்கட்டும், இந்த அளவுக்காச்சும் ஏரியாவில் இருக்கணும். வித் 2.4 மீட்டர் கொடுத்துருக்கணும். அது மாதிரி மொத்த டோட்டல் இதை கொடுக்கலாம் ஸ்கொயர் ஃபீட்ல, மீட்டர் ஸ்கொயர்ல கொடுக்கலாம். அடுத்து வந்து 2 பெட்ரூம் கால் கிச்சன், 2 கேபிட்டபிள் ரூம் கொடுக்குறேன். ஐ மீன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 2 பெட்ரூம் கால் கிச்சன் வர மாதிரி இருக்குன்னா அங்கே ரூமோட ஸ்பேஸ் 1 பெட்ரூம் கால்ல அதே ஒரு ரூம் தான் கொடுக்க போறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வித்து அதே தான் இங்க வரப்போகுது. அதுல மெயினா இருக்கக்கூடிய ரூம்ஸ்னா பெட்ரூம், ஹாலு, கிச்சன், சரி கிச்சன் சொல்லிட்டு இருக்கேன், பெட்ரூம், ஹாலு, டைனிங் ரூமா, டைனிங் ஹால் தான் சொல்றேன். அப்ப இந்த மாதிரி பிளேஸ் வந்து 9.5 மீட்டர்ஸ்குள்ள வர மாதிரி கிச்சனு, போர்ட்டிகோ இந்த மாதிரி இருக்காங்களே 7.5 மீட்டர் ஸ்கொயர், பூஜா ரூம் தான் கம்மி பண்ணிக்கிறது, அதை கம்மி பண்ணிக்கிறது. சார் கிளியர், புரியுதானே சொல்றேன்? அப்ப 2 கேபிட்டபிள் ரூம், அதுல ஒவ்வொரு ரூமோட ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா ஒரு 2 பெட்ரூம் கால் கிச்சன் கொடுக்க போறோம். அதுல ஒவ்வொரு ரூமோட சைஸ் எப்படின்னா இது 1 பெட்ரூம் கால் 2 பெட்ரூம் கால்னா நிறைய வித்தியாசம் இல்லை, நான் வச்சுக்கிறேன். இப்போ 1 பெட்ரூம் கால் கொடுக்க போறோம்னா நிறைய ரூம்ஸ் கொடுக்க மாட்டோம், ஜஸ்ட் ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன். அப்போ ஒவ்வொரு ரூமோட வித்து மினிமம் 2.4 மீட்டர் இருக்கணும். அதுல வந்து பெட்ரூம்லையும் ஹால்லையும் 9.5 மீட்டர் ஸ்கொயர் வந்து ஏரியா இருக்கும். கிச்சன்ல வேணா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதே 2 பெட்ரூம் ஹால் கொடுக்குறோம்னா இதுல நிறைய இது வரும் எக்ஸ்ட்ரா. அதுல வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா நம்ம 1 பெட்ரூம் ஹால் யூஸ் பண்ண மாதிரியே அந்த பெட்ரூம் ஹால் வந்து 9.5 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா கவர் ஆகிற மாதிரியும் வித் 2.4 மீட்டர் ஸ்கொயர் வர மாதிரி எடுத்துக்கலாம். மற்ற அதர் ரூமுக்குன்னா வித்துல எந்த ஒரு பார்சலிட்டி பார்க்கக்கூடாது, 2.4 மீட்டர் ஸ்கொயர் தான் எடுக்கணும். அதுல ஏரியா வேணா 75 மீட்டர் ஸ்கொயர் வேணா குறைச்சிக்கலாம், பெரிய வீடா வர்றதுனால 2 பெட்ரூம் ஹால்ல ஒவ்வொரு ரூமுக்கும். சார் கிளியர், ஓகேவா? ஓகே, Yes, sir. அப்ப இங்க என்ன சார் Sir. அப்படின்னா 1 ரூம் வந்து மினிமம் 9.5 மீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு இருக்கலாம். அதர் ரூம் 1 ரூம்னா ஒரு ரூம்ல அந்த பெட்ரூம், ஹால் இதான் பிக்சடு. அதை விட்டு கிச்சனு, பால்கனி கொடுக்குறீங்க, அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்டோர் ரூமோட நமக்கு தெரியும் லிமிடேஷன் வேணுமா. ஓகே, மற்ற விஷயங்கள் தான் கொடுக்குறீங்க அடிஷனலா, பூஜா ரூம், அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். 75 மீட்டர் ஸ்கொயர், அதர் ரூம் 75 மீட்டர் ஸ்கொயர். அப்ப ஒரு ரூமோட வித்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா 2.4 மீட்டர். ஓகே, அதுக்கடுத்து கிச்சன் வித் ஸ்டோர். சில இடத்துல கிச்சன் இருக்கும், ஸ்டோர் ரூமும் இருக்கும் சேர்த்து. அப்ப 5.5 மீட்டர் ஸ்கொயர். ஈஸியா மனப்பாடம் பண்ணலாம் சார். ஓகே,
அதே கிச்சன் மொத்தம் இருந்துச்சு அப்படின்னா 4 இன்ச். வித்து வந்து கிச்சனுக்கு 1.8 தான் கொடுப்போம். நார்மல் பெட்ரூம் ஹாலுக்கு தான் 2.4 அளவு கொடுப்போம் வித்து அகலம். மத்ததுக்கு 1.8 தான் கொடுப்போம் கிச்சனுக்கு தான். குறுகல தான் கொஞ்சம். அப்ப 3 இதைக்கிறங்க. கிச்சன் வித் ஸ்டோர் வருது. அப்ப அந்த இடத்துல எவ்வளவுன்னா 5.5 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவுல ஏரியா இருக்கணும். ஸ்பேஸ் இருக்கணும். ஃப்ளோர் ஸ்பேஸ்ன்றது. அதோட வித்து அகலம் எந்த அளவுக்கு இருக்கும்னா ரூமுக்கு கிச்சனுக்கு 1.8 மீட்டர் அளவுக்கு இருக்கும். அதே கிச்சன் ஒத்தியும் வருது. கிச்சன் ஒன்லி அந்த இடத்துல 4.50 மீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு இருக்குன்னா இங்க 1.8 மீட்டர் அளவுக்கு இருக்கும். அடுத்து 5வது கிச்சன் கம் டைனிங் ரூம். ஒன்பது புள்ளி அஞ்சு மீட்டர் ஸ்கொயரு. இங்க வந்து 2.4 மீட்டர் அளவுக்கு வித்து இருக்கும். கிச்சனா டைனிங் ரூம் சேர்த்து வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த சீரியல்லாம் காமிச்சிருப்பாங்களா படங்கள்லாம். ஓகே. 6 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப சொல்லக்கூடிய அடுத்து 3 வாட்டர் க்ளோசர், டாய்லெட் க்ளோசர். அட்லீஸ்ட் 1.1 மீட்டர் ஸ்கொயர் அளவுக்காச்சும் இடம் இருக்கணும். அதுல வித்து வந்து 0.9 மீட்டர் ஆச்சும் இருக்கணும். ஓகே. ஒரு மாடிக்குரிய அகலமே 1 மீட்டர் வருது. 3 அடி வருது. அதை 0.9 மீட்டர் தான் கொடுத்துருக்கேன். அப்ப அந்த அளவுக்காச்சும் இருக்கணும். அப்ப ஒரு ஹியூமன் போயிட்டு டாய்லெட் போயிட்டு வர முடியும். அடுத்து குளிக்கிற இடம் பாத்ரூம். வாட்டர் ப்ளஸ் தான் நான் டாய்லெட் போய் போசம். பாத்ரூம் வந்து எனக்கு குளிக்கிற போசம் 7. 1.8 மீட்டர் ஸ்கொயர். அதாவது 1.5க்கு 1.2 சொல்லுவாங்க மீட்டர். அதான் 1.5 லென்த். இது வித்து. அப்ப அகலம் எங்களுக்கு அதே 1.2 மீட்டர் தான். வேற என்ன சொல்லணும்னா பாத்ரூம் கூட வாட்டர் ப்ளஸ் சேர்ந்து வருது அப்படின்னா பாத்ரூம் பிளஸ் வாட்டர் ப்ளஸ் சேர்ந்து வருது அப்படின்னா 2.8 மீட்டர் ஸ்கொயர். இங்க வித்து வந்து 1.2 மீட்டர் அளவு இருக்கும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இது 1.8 படிச்சுட்டீங்க. பாத்ரூம் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமா வரும். நீங்களே யோசிச்சு பாருங்க. வெளிலனா போறீங்க, இப்ப ஹோட்டல்ல தங்குறீங்க, இப்ப வீட்டுல விட கொஞ்சம் பழக்கமா கொடுத்துருக்கோம். அங்க என்ன நினைச்சிருப்பாங்க 1.8 மீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு தான் இருக்கும் விக்கிற இடம். அந்த வாட்டர் ப்ளஸ் ஏரியா 1.1 மீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு தான் கொடுத்துருப்பாங்க டெக்ஸ்டா. அப்ப இது ரெண்டையும் கூட்டி பாருங்க 2.9 கிட்ட வருது. அது பக்கத்துல தான் 2.8 கொடுத்துருக்கேன். சார் கிளியர் புரியுதா? Yes, sir. ஓகே. நான் முன்னாடியே சொன்னேன். ஒரு 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 பெட்ரூம் ஹால் கிச்சனுக்கு 1 பெட்ரூம் ஹால் கிச்சனுக்கு ஒவ்வொரு ரூமுமே பெட்ரூம் ஹால்னா 9.5 மீட்டர் ஸ்கொயர் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரிதான் கிச்சனோட டைனிங் ரூம் சேர்த்துட்டோம்னா மினிமம் ரூமோட ஸ்பேஸ் 9.5 மீட்டர் ஸ்கொயர் இருக்கணும். அகலம் 2.4 மீட்டர் இருக்கணும். மேல உள்ளது தான். அதே கிச்சன் தனியா இருந்துச்சுன்னா அப்ப 9.5ல தனி. அதுல பாதி 4.75 வருமா? அது பக்கத்துல உள்ளது 4.5. அப்ப 2.4ல 1.7 அளவுக்கு எடுத்துக்கணும். கொஞ்சம் குறைச்சிக்கணும். அவ்வளவுதான். சார் கிளியர்? ஓகேவா? Yes, sir. Yes. ஓகே. அதே கிச்சன் வித் ஸ்டோர் வருதுன்னா அப்ப இந்த 4.5 இருக்குல்ல அதோட ஒரு 1 கூட்டுங்க. இதே ஸ்டோர் மேல வரும் நான் சொல்றேன். ஸ்டோருக்கு வந்து இப்போ 1 மீட்டர் ஸ்கொயர் இல்ல 1.1 மீட்டர் ஸ்கொயர் தான் கொடுப்பேன் இடம். 1 மீட்டர் ஸ்கொயர் கொடுப்போம்னு வச்சுக்கோங்க ஸ்பேஸ். அப்ப ஸ்டோருக்கு 1.8 தான், கிச்சனுக்கு 1.8 தான் இடம். அதெல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரியும். அப்ப கிச்சன் ஒத்தே வருதுன்னா 4.5. அப்ப அதோட 1 கூட்டா 5.5. அவ்வளவுதான். ஸ்டோருக்கு 1 மீட்டர் ஸ்கொயர் ஸ்பேஸ் கொடுப்போம். அதே வந்து உங்களுக்கு இதுதான் பிக்சடு. 1 பெட்ரூம் கால், 2 பெட்ரூம் கால். சார் திரும்பவும் சொல்றேன். இப்ப 1 பிஹெச்கே அப்படின்னா இது மொத்த பெட்ரூம், ஹாலு, கிச்சன் எல்லாம் சேர்த்து 9.5 மீட்டர் ஸ்கொயர் அப்படி நான் கொடுக்கல மீனிங்ல. அதுல பெட்ரூம், ஹால் வந்து 9.5 மீட்டர் ஸ்கொயர்ல வரும். கிச்சன் வந்து எவ்வளவுல இருக்கும்னா 4.5 மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கும். பெட்ரூம் ஹாலுக்கு 2.4 மீட்டர் அளவுக்கு வித்து இருக்கணும். கிச்சனுக்கு 1.8 அளவுக்கு இருக்கும். கிளியர்? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதான் டேபிள் கொடுத்துட்டு இருந்தேன். ஓகே Yes, sir. ஓகே. இப்போ வந்து கீழே வந்து அடிஷனலா ஒரு சில விஷயங்கள் எழுதிக்கோங்க. ஒரு கிச்சன்ல கொடுக்கக்கூடிய டோரோட சைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 2.1க்கு சாரி 0.9 மீட்டருக்கு 2.1 மீட்டர் அளவு இருக்கணும்.
size of door for kitchen is 0.9 meter cross 2.1 meter. The height of habitable room shall not be less than 2.75 meter. Very, very important. அதாவது கேபிட்டபிள் என்னன்னா 1 பெட்ரூம் கால் 2 பெட்ரூம் கால்னு சொல்றாங்கல்ல, கிச்சன் சொல்றாங்க, அதான் சார். நார்மலா ஒரு வீட்டுக்கு தான் சொல்றேன். எப்படி இருக்கணும் அப்படின்னா மினிமம் வந்து 2.75 மீட்டர் இருக்கும். நான் ஏதோ இடத்துல கொஸ்டின்ல பார்த்தேன். அப்ப இன்டர்வியூலயுமே யாரோ கேட்டிருந்தான். அப்ப இன்டர்வியூ குறிப்பியோட நான் டிஎன்எம்ஏ ரொம்ப ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அந்த கொஸ்டின்லாம். அப்ப மினிமம் ஹைட் எவ்வளவு இருக்குன்னா 2.75. 3 கொடுத்துருப்பாங்க வீடு கட்டும்போது. ஆனா மினிமம் 2.75 ஆச்சும் இருக்கும். சார் கிளியர்? ஓகே. சார் இந்த கேபிட்டபிள் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க உங்களுக்கு கொஸ்டின்ல அப்படின்னா நீங்க குழம்பிடாதீங்க. நார்மல் ரெசிடென்சியல் பில்டிங் தான். சிங்கிள் பெட்ரூம் கால் கிச்சன், டபுள் பெட்ரூம் கால் கிச்சன் அதான் கொடுத்துருக்காங்க அர்த்தம். அது வார்த்தை கேபிட்டபிள்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சார் கிளியர் தானே? Yes, sir. Yes, sir. அதுல வந்து ஒரு சிங்கிள் யூஸ் பண்ணும்போது அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அப்ப the height of habitable room shall not be less than 2.75 meter. அதுக்கடுத்து வேற என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நான் மேலேயே கொடுத்துட்டேன். ஏதாவது இங்க இருக்கிறேன். மினிமம் கிளியர் ஹெட்ரூம். ஒரு மினிமம் கிளியர் ஹெட்ரூம் எந்த அளவுக்கு இருக்குன்னா 2.4 மீட்டர் அளவுக்கு இருக்கும். இது எக்ஸாம்பிள் கேட்டாச்சு. அப்ப நமக்கு அந்த ஹெட்ரூம்னா அந்த ரூப் இருக்குல்ல, நமக்கு மேல ரூப் போட்டிருக்கோங்களா அதான். சார் கிளியர்? ஓகே தானே? ஓகே. அப்ப Yes, இப்போ sir. ஸ்டார்கேஸ் அமைக்க போறோம்னா அது ஹெட்ரூம் அனுசரிச்சு தான் நம்ம அமைக்கணும். இல்லாட்டி மார்பிள் ஏறிட்டு இருந்து மேலே ஏறும்போது ஹெட்ரூம் தலையில அடிச்சிடும். அப்ப அந்த மினிமம் கிளியர் ஹெட்ரூம் under a beam bolded plate shall be 2.4 மீட்டர். ரூப் ஸ்லாப் தான் சார். ஃப்ளோர்ல இருந்து ஸ்லாப் இருக்கு. மேல ஹெட்ரூம் வந்து 2.4 மீட்டர்ல மினிமம் இருக்கணும். இருக்காங்க. அதுக்கடுத்து எவ்வளவு சாயில் வந்து ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு தோன்றணும்? டெப்த் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன். அப்ப எழுதிக்கிறேங்க. அப்ப சிக்னிபிகன்ட் டெப்த்துக்கு நீங்க தோண்டிட்டு ஃபவுண்டேஷன் போடணும். அப்ப மினிமம் டெப்த் வச்சு தோண்டணும். சாயில் என்னதான் நல்லா இருந்தாலும் மினிமம் டெப்த்துக்கு தோண்டிட்டு போட்டாதான் வீடு ஸ்டெபிலிட்டியா இருக்கும் மேல கட்டக்கூடியது. நல்லா ஞாபகம். இப்போ ஒரு கம்பு ஊன போறீங்க ஒரு இடத்துல, ஒரு ஒரு சின்ன டென்ட் போடுறதுக்காண்டி. அப்ப அந்த ஸ்டிக்கை ஊனும் பொழுது நீங்க மினிமம் வந்து டெப்த்துக்கு தோணுனாதான் அது ஸ்டெபிலிட்டியா நிற்கும். லைட்டா வந்து புளி மாதிரி பறிச்சு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் இருக்கு. அதான் அந்த மினிமம் இந்த அளவுக்கு டெப்த் தோணுனா இந்த இடத்துல நல்லா ஃபவுண்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் அந்த சிக்னிபிகன்ட் டெப்த்னு சொல்லுவாங்க. அப்ப டெப்த் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் லைட்டா கேட்டுக்கிறேங்க. டெப்த் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா அது சிக்னிபிகன்ட் ஒரு டெப்த் சார்ந்து இருக்கும். அப்ப ஒரு இடத்துல தோண்ட போறோம்னா அது ஒரு லென்த்ல 1.5 டைம்ஸ் இருக்கணும், வித்ல 1.5 டைம்ஸ் இருக்கணும். இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்ப கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியதுல 1.5 மீட்டர் ஜென்ரலா பயன்படுத்துவாங்க சாய் நல்லா இருந்துச்சுன்னா. அதே வந்து பிளாக் பேட்டர்ன் சாய் அதெல்லாம் இருக்கு அப்படின்னா 3.5 மீட்டருக்கு அளவு தோன்றணும். ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஜென்ரலா வந்து 1.5 மீட்டர் எத்தனை வரும்? 1 மீட்டர் 3 அடி, அது 4 மீட்டர் 1 அடி, 4 டு 5 அடி அளவுக்கு தொட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 6 அடின்னு வச்சுக்கோங்க தோற்றது அந்த முறையில. அதே பிளாக் பேட்டர்ன் சாயில்னா கிட்டத்தட்ட யோசிச்சு பாரு. ஒண்ணுக்கே நான் வந்து 3. அப்ப 3 மீட்டர்னா 3 9, அதுல அரை, 9ல பாதி 4.5, கிட்டத்தட்ட 15 மீட்டர் அளவுக்கு அளவு தோண்டிருப்பாங்க. ஏன்னா சாயில் ரொம்ப லூசா இருக்குன்றதுனால. சார் கிளியர்? ஓகே தானே? Yes, sir. ஓகே. அதுக்கடுத்து ஐஎஸ் கோடுக்கு ஒரு வேல்யூஸ் கொடுப்பேன். ஐஎஸ் கோடுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. மொத்தம் 4 கோடுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அதை எழுதிக்கங்க சார். இந்த சாய் தோன்றதுன்னா அடுத்து பார்த்துக்கலாம் கொடுத்துடலாம் அண்ணே. சரி ஓகே எழுதிக்கிறேன். டைம் இருக்கு எழுதிக்கிறேன். டெப்த் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் இன்னும் கொஞ்சம் தான் சார் இருக்கு பில்டிங் பைலர்ஸ்ல.
ஓகே. நான் தனியா வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ், அக்வாஸ்டிக்ஸ், லைட்டனிங்ஸ், வென்டிலேஷன்ஸ் நடத்துவேன். கவலைப்படாதீங்க. அது ஒரு செக்ஷன் நடத்துவேன். டெப்த் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன். இப்ப எடுத்து நீங்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா பில்டிங் பைலர்ஸ்ல ஓரளவு உங்களுக்கு தெரியும். ஏஐ கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கவர் ஆகும். டிப்ளமோக்கு இப்பதான் சேர்த்திருக்காங்க. அதனால நீங்க ஏஐ கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்கீங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இந்த வருஷம் தான் சேர்த்திருக்காங்க சிலபஸ்ல. ஓகே. அதாவது இந்த டேர்ம் சிக்னிபிகண்ட் டெப்த் இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் த டெப்த் அப் டு விச் த இன்க்ரீசிங் பிரஷர் டியூ டு ஸ்ட்ரக்சரல் லோடிங். வச்சுக்கணும். மேலேருந்து வரக்கூடிய லோட தாங்கணும் அப்படின்னா மினிமம் அளவுக்கு நீங்க டெப்த் தோண்டிட்டு ஃபவுண்டேஷன் போட்டிருக்கணும். அந்த மினிமம் டெப்த் தான் சிக்னிபிகேஷன் டெப்த். அப்ப the dam significant depth is used to indicate the depth after which is the increasing pressure increasing pressure due to structural loading is likely to has perceptible settlement or safe area of foundation. அப்ப ஏன் மினிமம் டெப்த் தோண்டணும்? நான் ஃபவுண்டேஷன் செட்டில் ஆகிடக்கூடாது, ஸ்டேர் ஃபெயிலியர் வரக்கூடாது, சாயில வந்து ஸ்டேர் ஃபெயிலியர் நடக்கக்கூடாது. அப்ப டோட்டல் பில்டிங் ரோடுமே ஃபவுண்டேஷனுக்கு தான் போகும். அப்ப கீழே உள்ளதே செட்டில்மெண்ட் நடக்குது, ஸ்டேர் ஃபெயிலியர் இருக்குது சாயில் அப்படின்னா அப்ப டோட்டல் பில்டிங்குமே கொலாப்ஸ் ஆயிடும். கீழே சரிஞ்சு விழுந்துடும், இல்லை ஒரு பக்கம் செட்டில் ஆயிடும். அப்ப structural loading is likely to has per capita settlement or shear failure. Of foundation load. failure of foundation. இப்போ ஒண்ணு இல்ல சார், வீடு கட்டும்போது கீழே வந்து இப்போ ஃபவுண்டேஷன் வந்து மினிமம் டெப்த் சொல்லுவீங்களா? அப்ப ஒரு வரக்கூடிய லோடுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு டெப்த்துக்கு தோண்டணும் அப்படின்னு அந்த ஆப்டிமம் டெப்த்தை முடிவு பண்றதுதான் சிக்னிபிகண்ட் டெப்த். அது எதுக்காண்டி பண்றோம்னா மேலேருந்து வரக்கூடிய ஸ்ட்ரக்சரல் லோடு வந்து ஃபவுண்டேஷன் தான் போகுது. அப்ப அதனால ஒண்ணு செட்டில்மெண்ட் நடக்காம இருக்கணும், இல்ல சாய்ந்து சியர் ஃபெயிலியர் ஏற்பட்டு அது வந்து ஸ்ட்ரக்சர்ல மேல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை கொலாப்ஸ் பண்ணாம இருக்கணும். அதுக்காண்டி தான் சிக்னிபிகண்ட் டெப்த். இது எப்படி எடுப்போம்னா டெப்த் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லுங்க. எந்த அளவுக்கு சாயில தோண்டுவோம்னா எக்ஸ்ப்ளோரேஷன். ஓகே. அதாவது டெஸ்ட் பிட்டு, சப்சர்ஃபேஸ் சவுண்டிங், போரிங் பண்றது, டோப்பிங் பண்றது, ஜியோ பிசிக்கல் மெத்தடே நிறைய இருக்கு சாயில் தோன்றதுக்கு. சாயில் டெஸ்ட்டுக்கு எஸ்பிடி டெஸ்ட், சேஃப்டி டெஸ்ட் பண்றது, பைலோ டெஸ்ட் பண்றது, அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. அப்ப 1.5 டைம்ஸ் லென்த் எடுத்துக்கிறோம், அந்த அளவுக்கு தோன்றணும் டைம்ஸ் த லென்த். இல்ல அப்படின்னா உங்களுடைய வித்துலயாச்சும் 1.5 டைம்ஸ் எடுத்துக்கணும் டைம்ஸ் த வித். இப்படி இல்ல அப்படின்னா உங்களுடைய 1.5 டைம்ஸ் த பேஸ் வித்
எடுத்துக்கிறேன்னா, அதுக்கடுத்து உங்களுடைய எக்ஸ்போஸ்டு கைட் ஆஃப் ஃபேஸ் இருக்குல்ல, வால் சர்ஃபேஸ் கைட் இருக்குல்ல, அதுல 1.5 டைம்ஸ் இருக்கும். வால் கைட் இது ரெண்டுலயும் எடுக்க போது எது வந்து அதிகமா இருக்கும் அது கிரேட்டரா தான் எடுக்கணும். அப்ப whichever is greater அதை எடுத்துக்கணும். மெத்தட் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு டெஸ்ட் பிட் சப்சர்வீஸ் சவுண்டிங் போரினா இருக்கு. மெத்தடா இதெல்லாம் சாயில் மெக்கானிக்ஸ்ல டீச்சரா நடத்துவேன். இங்கே ஜஸ்ட் எழுதிக்கிறேன். எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா டெஸ்ட் பிட்ஸ், வேற சொல்ல போனோம்னா சப்சர்ஃபேஸ் சவுண்டிங், இதெல்லாம் சாயில் தோண்டி எடுக்கக்கூடிய முறை. அதிகமா நீங்க போரிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. போர் போடுறது, போரிங், ப்ராப்பிங், ஜியோபிசிக்கல் மெத்தட், மண்ணை வெட்டி எடுக்கிறாங்களா, பிசிக்கல் மெத்தட். ஓகே, இப்ப டெப்த் கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளவு பண்ணணும் இதான் இம்பார்ட்டன்ட் நமக்கு. சொன்னதால லைட்டா பாத்துக்கங்க. இப்ப சொல்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெப்த் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, டெப்த் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ஜென்ரலா டெப்த் வந்து 1.5 மீட்டர் அளவுக்கு தோண்டிக்கலாம். 6 அடி தோண்டிக்கலாம். அதே பிளாக் கட்டன் ஸ்டைல் வருது அப்படின்னா 5 பவுண்டேஷன் அளவுக்கு கிட்டத்தட்ட டெப்த் வந்து எந்த அளவுக்கு தோண்டுவோம் அப்படின்னா 3.5 மீட்டர் அளவுக்கு தோன்றும். அப்ப 14 to 15 அடி வரை நீங்க தோண்டணும். அது அதுக்கடுத்து வேற என்ன இருக்கு அப்படின்னா அவ்வளவுதான். இந்த ஐஎஸ் கோடுக்கு கூட வேல்யூஸ் இருக்கும். அதை வந்து நான் அடுத்த கிளாஸ் சொல்றேன். அவ்வளவுதான். கிட்டத்தட்ட இன்னும் எவ்வளவு இருக்குன்னா ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் இருக்கு சார். 1/2 மணி நேரத்துல 3/4 மணி நேரம் கிளாஸ் இருக்கு. அதோட உங்களுக்கு மொத்தமா என்ன செய்யும் அப்படின்னா இது முடிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். 3/4 மணி நேரம் சொல்றேன். 1 ஹவர் கிளாஸ் இருக்கு. ஓகே, ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுக்க வேண்டியது. அதோட உங்களுக்கு பில்லிங் ஃபெயிலியர்ஸ் வந்து டோட்டலா முடிஞ்சிடும். அப்ப அதான் சொல்றேன்னா 3 நிமிஷம் 4 கொஸ்டின் வரை கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றேன். ஒரு சில நேரம் 2 கொஸ்டின் தான் கேட்கறான். அப்ப மஸ்ட் கொஸ்டின் ஏரியா. அப்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுதான் ஒரு பிரிக் மேசன்ட்ரி படிச்சோம்னா 2 கொஸ்டின் கேட்கலாம் இல்ல 3 கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லுவோம். அப்ப 3-4 கொஸ்டின்னா அப்ப பிரிக் மேசன்ட்ரிக்கு நோட்ஸ் எவ்வளவு வருது, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தானே பார்க்கலாம். அதுவும் இல்லாம முக்கியமா சிவில் இன்ஜினியர்ஸ் இதை பத்தி ஒரு அவேர்னஸ் இருக்குங்கிறதுக்காண்டி அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ல இன்ஜினியர் வேலைக்கு தான் நீங்க போறீங்க, சிவில் இன்ஜினியர் வேலைக்கு தான் நீங்க எழுதுறீங்க எக்ஸாம். ஒரு ஜூனியர் இன்ஜினியரோ இல்ல ஏஐயோ. அப்ப அவங்களுக்கு பேசிக்கா அதை பத்தி தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காண்டி இது நிறைய கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க. இது கொஸ்டின் கேட்காம 100% இருக்காது. அதனால சரி 3 கொஸ்டினா 4 கொஸ்டினா இல்ல 5 கொஸ்டினா அதான் விஷயம். அந்த நம்ம ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் டைட்டானிக் வென்டிலேஷன்ல 2 கொஸ்டின் கேட்டானா இங்க 3 கொஸ்டின் இல்ல அங்க ஒரு கொஸ்டின் கேட்கறானா இங்க 4 கொஸ்டின். அதுக்கு தவிர வெயிட்டேஜ் மாறும். பாத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை சப்ஜெக்ட் மாறி. ஓகே சார், கிளியர் புரியுதானே நீ சொன்னது எல்லாமே? Yes, sir. ஓகே, நீங்க டெய்லி உட்காந்து மனப்பாடம் பண்ணணும் இந்த வேல்யூஷன்ஸ் தான். தியரி பார்ட்டோட விட்டுருங்க. ஆனா டேபிள்ஸ்ல கொடுத்துருக்க நம்பர்ஸ் அது மினிமம் வந்து ஒரு ரூம்னா எவ்வளவு இருக்கணும், கிச்சன் எவ்வளவு இருக்கணும், பெட்ரூம் அது பாத்ரூம் வாட்டர் ப்ரெஷர்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டோர் ரூமோட சைஸ் எவ்வளவு இருக்கணும், மாடிப்படியோட அளவுனா எந்த அளவுக்கு இருக்கணும், ஸ்டார்வேல. அதுக்கடுத்து ஒரு ரெக்யூர்மெண்ட் பார்ட் ஆஃப் பில்டிங் வந்து ஸ்டோர் கொடுத்தாச்சா, ஹைட்டா ஸ்டோர் ரூம் எழுதிருக்கணும் கொடுத்தாச்சு. ஓகே, அதுக்கடுத்து இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ல கொடுத்துருக்க ஒரு சில விஷயங்கள்லாம் பாத்துக்கிடுங்க. அதுக்கடுத்து வந்து இந்த இடம் பாத்துக்கிடுங்க. ஒரு மினிமம் வந்து பில்டப் ஏரியா ஒரு பிளாட் ஏரியாவில் 200 மீட்டர் ஸ்கொயர் உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்கணும், அதுக்கு மேல வந்து 200 to 500 500 to 1000 1000க்கு மேல இருந்தா எவ்வளவு பர்சன்டேஜ் வருஷம் குறைஞ்சிட்டு வந்துடும். அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் பாத்துக்கோங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கடுத்து மேல சொன்ன நேற்றைய கிளாஸ் விஷயங்கள் இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட நெருக்கி 2 கொஸ்டின் கவர் ஆயிடும். இப்ப நேற்று இன்னைக்கு பாத்துருக்க கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கவர் ஆயிடும் உங்களுக்கு. இந்த 2 கொஸ்டின் ஏரியாவோ இல்ல ஒரு கொஸ்டின் ஏரியாவோ தான் நான் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, எது இந்த டாபிக் குள்ள அது வென்டிலேஷன் லைட்டிங் அண்ட் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்ல 1 or 2 கொஸ்டின் அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம்.
ஓகே சார், கிளியர் புரியுதானே? Yes, sir. ஓகே, இந்த செஷன் இதோட நான் கட் பண்றேன். அடுத்த செஷன்ல மீதி வந்து கண்டினியூ பண்றேன். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, Thank you, sir. Thank you, தேங்க்யூ. sir.